ஹல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 54 அதிகாரம் 3 வசனம். This month's promises from the book of Isaiah chapter 54 verses 3 which the Lord God has given to us. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். For you shall expand to the right and to the left, and your descendants will inherit the nations and make the desolate cities inhabited. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். You shall expand to the right and to the left. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். And your descendants will inherit the nations and make the desolate cities inhabited. ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். The blessings with the Lord God gives when you have nothing with you. அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே பிள்ளை பெறாத மலடியே. In the beginning of this chapter it says, sing O barren. கற்ப வேதனை படுகிறவளே. You have not burned, break forth into singing, you cry aloud. அநாதை ஸ்திரியே. It says a desolate woman. இது சீயோன் மணவாட்டிக்கு சொல்லுகிறதான வார்த்தை. This is the word told to the bride of Zion. அதில் அவளை பற்றி சொல்லி இருக்குது. It says about this. அவள் பிள்ளை பெறாத மலடியாம். அந்த அதிகாரத்தில் பலதும் சொல்லி இருக்குது. It says in the chapter, it says she is barren. ஒன்னு அவள் பிள்ளை பெறாத மலடி. One, she is barren. இரண்டாவது அவள் ஒரு அநாதையான ஸ்திரீ. It says no, she has desolate. மூன்றாவது அவள் ஒரு விதவையாக்கப்பட்டவள். 4 வசனத்துல சொல்லி இருக்கு. In verses 4 it says she is a widow. நாலாவது அவள் கைவிடப்பட்ட நொந்து போன ஸ்திரீ. It says she is a forsaken. 6 வசனத்துல நாலாவது. 6 verses says she is a woman forsaken. ஐந்தாவது இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்டு போனவள். It means no, she is married in the youth and she is refused. ஆறாவது 11 வசனத்தில் சொல்லி இருக்கு சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிக்கப்பட்டவள், தேற்றரவற்றவள். Verse 6th point it says in verses 11, oh you afflicted one, tossed with tempest and not comforted. இப்படிப்பட்டவளுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். Now for these group of people the Lord God is giving a promise. எந்த வேதனை. Now you can see the troubles. பிள்ளை பெறாத வேதனை. Barrenness of trouble. ஒரு மனதில் இருதயத்தில் உண்டாகிற வேதனை. The pain in the heart. அநாதையாக்கப்பட்ட அனுபவம். Being she is orphan. விதவை இருப்பின் நிந்தை. The reproach of being a widow. கைவிடப்பட்டு மனம் நொந்து போனவள். And a woman forsaken and grieved in spirit. இளம் பிராயத்தில் விவாகம் செய்து டைவர்ஸ் தள்ளப்பட்டவள். Youthful wife when you were refused, meaning she was divorced. சிறுமைப்படுத்தப்பட்டு. Afflicted. பெருங்காற்றில் அடிக்கப்பட்டு. Tossed with tempest. தேற்றரவற்று. And not comforted. அப்படி சூழ்நிலையில் இருக்கிறவள midst of this situation கர்த்தர் பார்த்து சொல்றார். Looking at them the Lord God says, ஒன்றுமே இல்ல. You have nothing. ஆனா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். But I am blessing you. நான் உன்னை பெருக பண்றேன். I will multiply you. நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடங்கொண்டு பெருகுவாய். You shall expand to the right and to the left. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். And your descendants will inherit the nations. பாழாய் கிடந்த குடியிருப்புகளை, பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். And make the desolate cities inhabited. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா உனக்கு ஒரு வேதனை கிடையாது. Because you have no pain. பிறலையேங்கிற வேதனை இல்ல. You have no pain that you have not labored. கற்ப வேதனை உனக்குள்ள இல்ல. You have not begotten children. Also you do not have labor pain. ஒரு கஷ்டமும் இல்லாத உனக்கு you do not have any difficulties. ஒரு பெரிய ஆசீர்வாதம். You have a great blessing. இந்த வசனத்தை பார்க்கும்போது நானே யோசிச்சுட்டே இருந்தேன், தியானிச்சுட்டு இருந்தேன். When I was seeing this word I was meditating and thinking. கற்ப வேதனை படல. Meaning is you have not gone through a labor pain. எந்த விதமான கஷ்டங்களும் படல. You have not suffered any difficulties. ஆனா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். But for you have a great blessing. இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சுன்னா, how this blessing came, அதுக்கு முந்தின அதிகாரத்துல சொல்லி இருக்குது. the chapter above says, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தான் இந்த 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம். Isaiah 53 chapter talks about the sufferings of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி தான் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லி இருக்குது. Isaiah 53 talks about the sufferings of Jesus Christ. ஏனென்றால் அவர் என்னுடைய பாடுகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். Because he has taken up all my sufferings upon him. அவர் என் துக்கங்கள் எல்லாம் சுமந்து கொண்டார். He has bared all my sorrows. அவர் எனக்காக எனக்கு அசட்டை பண்ணப்பட்டார். He was despised for me. என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல சுமந்தது. All my iniquities was laid upon him. நான் வழிதப்பியெல்லாம் நடந்தேன். I went astray. அவருடைய ஆத்துமா வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. His soul was grieved and in sorrow. ஆனால் அந்த பாடுகள் எல்லாம்
இப்ப எனக்கு சுதந்திரமான நன்மைகளை எனக்கு தருது. All the sufferings is giving me the inheritance and goodnesses. ஆனா நான் செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். But only one thing is that which I have to நான் do. செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is that which I have to அந்த do? 3:54 வாசிக்கும்போது No, 54:2. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குறதும், It says, enlarge the place of your tent உன் வாசஸ்தலங்களை விரிவாக்குறதும், and let them stretch out the curtains of your dwelling. கயிறுகளை நீளமாக்குறதும், Lengthen your cords முளைகளை உறுதிப்படுத்துறது தான் நான் செய்யணும். and strengthen your stakes is what which I have to do. நான் செய்ய வேண்டியதை செய்யணும். I have to do what I'm supposed to do. நான் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? So what is that I'm supposed to நான் என் do? விசுவாசத்தை விடக்கூடாது. I should not leave my faith. என் தேவன் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கையை நான் விடக்கூடாது. I should not leave the hope which I've kept on my God. அந்த தேவன் மேல நான் உறுதி உள்ளவனா இருக்கணும். I have to be firm in the Lord. என் தேவன் மேல நான் அன்புள்ளவனாய் காணப்பட வேண்டும். I should be seen loving my God. இப்படி நான் இருந்தா, If I am so, கர்த்தரோ but the Lord, பயங்கரமான பராக்கிரமசாலியாக, being a mighty valiant man, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சங்கீதத்தின் புத்தகத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருந்தாரோ பயங்கரமானவராக இருந்தாரா. now the Lord God, how it was when you read in the book of Psalms, he was valiant, mighty. வாசிங்க 47 சங்கீதம் 2 வசனத்துல வாசிச்சீங்கன்னா, Psalms 47:2, நாம் சிந்திக்க முடியாத காரியங்களை அவர் நமக்காக செய்கிறாரா. the Lord God does the things which is awesome, which we cannot even imagine. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும், For the Lord most high is awesome. பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். He is a great king over all the earth. என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? எனக்கு What he does in my life for me, பிரமிக்கப்படத்தக்க காரியங்களை என் வாழ்க்கையில் அவர் செய்கிறார். he does marvelous things, awesome things in my life. உபாகமம் 7 அதிகாரம் 21 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read the book of Deuteronomy chapter 7 verses 21, அதில் அவரை பற்றி என்ன சொல்லி இருக்குது? what it says about him, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்கிற வல்லமை பயங்கரமாக இருந்தது. the power of God was terrifying for the Israelites. அவர்களுக்கு பின்பாக வந்த பார்வோனுடைய சேனைகளை கர்த்தர் அழித்தார். The Lord God destroyed the armies of Pharaoh which pursued them. நீங்கள் எந்த காரியங்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Nothing for you have to be scared of, ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். because your Lord God is a God of awesome. He is a mighty and valiant உங்கள் God for தேவனாகிய you. கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Your Lord God, he is inside you. அவர் எப்படிப்பட்ட தேவன்? What kind of God he is? சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட தேவன்? What kind of God he அவர் is? வல்லமையும் பயங்கரமுமான தேவனா இருக்கிறார். He is a great and awesome God. நான் தள்ளப்பட்டவன் தான். Yes, I am rejected. நான் அனாதையாக்கப்பட்டவன் தான். Yes, I am being orphaned. நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டவன் தான். Yes, I have been cast out, rejected by all. பல நிந்தையை சுமப்பவன் தான். I am bearing certain reproaches. சிறுமைப்பட்டு தேற்றற வச்சு மனம் நொந்து போனவள் I தான். have been grieved, tossed and not comforted. ஆனா என் கூட இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார் But என்றால், the God who is with me, what he does, என்னுடைய வேதனையை மாற்றக்கூடிய, he changes my grief, என்னுடைய தவிப்பை மாற்றக்கூடிய, he changes my groaning. என்னுடைய வாழ்க்கையில நான் இனி ஒரு காலம் நீ அழுது கொண்டிராய், இனி வேதனைப்பட்டு கொண்டிராய் என்கிற சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார். My God does great things so that the God says no more there's cry for you, there's no more sorrow and pain for you. அந்த எஸ்ஐயா 54:14 அதான சொல்லுகிறார். That's what it says in Isaiah 54:14. நீதியினால் நீ சிறப்பட்டிருப்பாய். It says in righteousness you shall be established. உன்னை விட்டு தூரமா போகும். You shall be far from oppression. நீ பயம் உன்கிட்ட வரவே வராது. You shall not fear. திகில் உன்னை விட்டு தூரமா போயிடும். And from terror it shall not come near you. பயம் வருமா? Will fear come? திகில் வருமா? Will terror come? ஐயோ திக்கு திக்கு திக்குங்கிறது. Oh, it's aching me ஐயோ inside. பயமா இருக்குது. Oh, I'm feared. பக்கத்திலேயே வராது. It will not come near you. எனக்காக ஒரு சிலுவையில் அவர் சிந்திருக்கிறார். Because he has shed a blood for me. எனக்காக அவர் இரத்தம் சிந்திருக்கிறார். He shed his blood for me. எனக்காக அவர் மாம்சம் பிக்கப்பட்டிருக்கிறது. For me his flesh was torn. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. My Jesus Christ's blood is shed for me. அந்த விலையேற பெற்ற இரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. That precious blood is flowing inside me. எனக்குள்ள ஓடுற இரத்தம் என்ன இரத்தம்? What blood is flowing inside me? சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? What others generally say? தாத்தா
is his grandfather. தாத்தா மாதிரியே பண்றான் பா. He behaves like his grandfather. அடிக்கடி இவர் இளைய பையனை பார்த்து ராக்க பார்த்து சொல்லுவேன் நான். I often look as his younger son and say, Rock, அருதாஸ் உங்க அப்பா மாதிரியே பண்றான். he is behaving like your அந்த father. ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்குறவங்க நாங்க அப்படி சொல்லுவோம். When we say, look at him, we say, உங்களை "Blood is பாக்குறவங்க flowing." சொல்ல அவ பாட்டி தான், பாட்டி கோண அப்படியே இருக்கு இவளுக்கு. Look at you, she's like a grandmother. அவங்க தாத்தா கோண அப்படியே இருக்கு இவளுக்கு. He is having the characters, qualities of his அப்பனுக்கு grandfather. பிள்ளை தப்பாம இருக்குது. Now the son is like exactly ஆனா like இன்னைக்கு father. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம என்ன But சொல்லுவோம்? today, children of God, we say what we say. அவருடைய ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. His blood is flowing inside எத்தனை me. பேர் சொல்ல இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கிட்டே We say, இருக்குது. the blood of Jesus, my அவருடைய Jesus ஜீவன் flowing inside எனக்குள்ள பாஞ்சு கொண்டே இருக்குது. me. His life is flowing கரங்களை inside me. தட்டி சொல்லுங்களே. Clap your hands and say, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்குது. the power of blood of Jesus is inside me. பயமோ திகிலோ எனக்கு அணுகாது. Fear and terror cannot come near me. வரும் அப்பப்ப பயம் வரதான் செய்யும். Fear can often come திடீர்னு பலவீனம் வரும்போது immediately when weaknesses நான் come. ஒன்னு சொல்லட்டேன். நான் கனடால போய் இறங்கின உடனே When I landed in Canada, ஒரு பாஸ்டர் 7 நாள் உங்களை பக்கத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. a pastor said, till 7 days I will not come near to you. அவருக்குரிய ஒரு பார்சல் வேற இங்க இருந்து ஒருத்தவங்க கொடுத்து விட்டாங்க. And someone gave a parcel to give ஏன்னா it to நீங்க him. ஃளைட்ல வந்திருக்கீங்க அத்தனை மணி நேரம். Because so many hours you have traveled in flight and come. அங்க உள்ள சில தொற்றுகள் உங்களோட கூட வந்திருக்குவாங்க. Certain communicable disease would have come traveled along with அதனால you. பாஸ்டர் உங்ககிட்ட தான் வந்து உங்க பொருளை வாங்கினா, Pastor, if I come to you and receive this material, உங்களோட பேசினா, if I speak to you, சிலர் அது வந்து எங்களை தொத்திக்கிடும். sometimes it will நாங்க communicate with வீடுகள்ல us. சின்ன பிள்ளைகளோட போறோம் பேசுறோம். We go to house with அப்ப small children, அவங்களுக்கு அது வந்துரும். and they communicable disease will communicate with them. 7 நாள் தீட்டுப்பட்டிருக்கணுங்கிறது இதுதான் போல அப்படின்னு So I நினைச்சேன். was thinking that defiled 7 days, that's what it ஆண் means. பிள்ளையை பெத்தவ 7 நாள், He was begotten பெண் in a பிள்ளையை male child பெத்தவ 7 days, 1 மாசம் 2 வாரம் 14 நாள் 14 days, I think. இப்படி எல்லாம் பழைய ஏற்பாட்டுல The Old வச்சிருக்காங்க. Testament there is a law. அதனாலதான் இப்படி ஆண்டவர் நியமிச்சிருக்காரு போல. ஓஹோ இவர் அதே போலதான் அவங்க நடந்துச்சாங்க. So that's what happened there. அதுக்கேற்றவாறு போன உடனே வந்த பலவீனங்கள், So as equally when I went, the weakness which came, ஜுரம் மாறி மாறி வருது, fear and again, தலை தூக்க முடியல, I'm not able to lift up my head, ஃபீவர் ஒரு பக்கம் அடிக்குது, a fever, வீட்டுல சொல்ல முடியல. I was not able to tell நான் out. தங்கி இருக்கிற வீட்டுல வயதான தகப்பனார் தாயார் இருக்கிறாங்க. The house where I was staying, aged father and mother, ஜுரமா பிக்குது ராத்திரி எல்லாம். so heavy fever night. மறுநாள் கூட்டத்துக்கு போகணும். Next day I have to go for meeting. அது முந்தின நாள் போயிட்டு வர்றது. The previous day went, போனா அந்த இடத்துக்கு போனா நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்கறாங்க. where I go there they give me cool drinks. ப்ளீஸ் தயவு செய்து வேண்டாம், எனக்கு ஃபீவரா இருக்கு, என் தொண்டெல்லாம் போயிடும், அதனால கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு வார்ம் வாட்டர் கொடுங்கன்னு கேட்க முடியாது. நான் I cannot ask, please give me warm water because I'm in fever. I cannot ask that. கேட்கலாம் கொடுப்பாங்க. I can ask, they'll give, தொண்டையும் கொஞ்சம் விரும்பிச்சு அது. but my throat desired. உண்மையே சொல்லணும் இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஆசை குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. I was desired to ஃபீவரா இருக்கும் போதெல்லாம் ஜில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கும். because only when you have சளி fever, சளி சளி உண்டாக்குறது தான் கேட்கும் நமக்கு. it lasts to make phlegm, it lasts the அதான் things. சரி சோத்திரம். So I was asking for it. அங்கேயும் பயங்கர கஷ்டம். Difficulties there. மறுநாள் ஒரு ஃபேமிலி ஃபோன் பண்றாங்க. Next day a family called. மாஸ்டர் நீங்க கண்டிப்பா நைக்ரா ஃபால்ஸ்க்கு வரணும். Pastor, you have to come to Niagara Falls. டிக்கெட் புக் பண்ணிட்டேன். I booked the ticket. அங்க உள்ள ஐயா சொல்றாங்க, அருளையா சொல்றாங்க, ஐயா சொல்லுங்க நீங்க. Arul brother said, please tell. வரலன்னு சொல்லுங்க. Please tell I have not come. ஐயா நான் சொல்லிட்டேன். I told, I've told. வேண்டாம் என்னால முடியல, அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம், இன்னும் நான் 1 மாசம் இருக்க போறேன், அப்ப பார்க்கலாம். I said 1 month I'm going to say. இல்ல எங்க பிள்ளைகளுக்கு லீவு கிடைக்காது. No, our children will not get நீங்க leave. வந்தே ஆகணும். Surely I'll have to come. டிக்கெட் எடுத்தாச்சு. I've taken the tickets. ஃபீவரோட தான் ஆண்டவரே என்ன செய்ய? With fever, oh Lord, what should I அன்பை do? மீற முடியலையே. I am not able to trespass the இந்த love. அன்புக்கு அடிமையாக வேண்டி இருக்குதே. I have to enslave for this love. சாரி சிஸ்டர் வேண்டாம், பிரதர் வேண்டாம் தயவு செய்து. I said, sorry sister, brother. ஆனாலும் இல்ல பாஸ்டர் விடமாட்டேன், உங்களை கொண்டு போய் ஆகணும். No, pastor, we will have to take you there. என்ன செய்ய? What shall I do now? நான் உடனே சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல ஒப்பு கொடுத்துட்டேன். I like a lamb, not screaming, submitted myself. ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம் அங்க. No, துக்கம். no, Arulai was not, he was grieved. என்ன நீங்க இப்படி போறீங்க, இப்படி சூழ்நிலையில போறீங்களே, அதுவும் அவங்க சும்மா பார்த்துட்டு வந்தா போதாது, அங்க அந்த போட்ல ஏறி அங்க போகணும், உள்ள போகணும், அந்த ஃபால்ஸ் கிட்ட அந்த போட் கொண்டு போகும், ஃபோல்ல நனைஞ்சு தான் வருவீங்க வெளிய. And with the boat you'll have to travel to பார்த்தா the falls. பயப்படுவீங்க அது. It will be so cold and you'll be completely wet. அந்த அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கிற ஒரு இடம், ரெண்டுக்கு மத்தியில ஒரு பெரிய The place which connects America and Canada. இப்படி ஒரு சூழ்நிலை. Midst of this, ஒப்பு கொடுத்துட்டேன். I submitted. சரி அவங்கள வந்து என்ன கார்ல பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. Okay, let them come and pick me up. எல்லாம் வாங்கியாச்சு. Everything was bought. ஆனா அங்க கடைசில அங்க ஃபோன் பண்ணி நாங்க வர்றோம்னு சொல்லும்போது இல்ல பயங்கரமான மழை. They said, we said when we want to come there, they said பெருமூச்சு விட்டு சோத்திரம் கர்த்தர் உங்களுக்காக
அதான். The சில Lord will நேரம் fight for you. சில பாதையில சொன்னாலும் கேட்கல ஒப்பு கொடுக்கும்போது அங்க கத்தர் அங்க என்ன செய்ய ஆண்டவரே அங்க சரி வைக்கிறார். Sometimes when you submit certain things and obey God, மறுநாள் சொல்லும்போது மறுநாள் அந்த சூழ்நிலை again next day, கத்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். the Lord brought me up. ஊழியங்களை நடத்தி கொண்டு வந்தார். God led me in the ministry. எதற்காக இந்த காரியங்கள் நமக்கு சில நேரங்கள்ல பயப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில Sometimes certain fearful things will come to our life. அதிகமான ஜுரங்கள் பலவீனங்கள் So much fear and weaknesses. ஒருவேளை ஆண்டவரே எப்படியா இந்தியாவுக்கு போய் சேர்ந்தா போதும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். I started to pray, somehow let me return back to India. ஐயோ இவங்களுக்கு உபத்திரவம் ஆக்கிர கூடாது. I should not be a trouble to கடைசில them. பாடி போய் சேர்றதுக்கே பெரிய எத்தனையோ லட்சங்கள் அங்க இருந்து இங்க வரணும்னா Even to send a body, so many lakhs to spend. வெளிநாட்டுல இருக்கிற ஒரு செலவுன்னா கல்யாண செலவு, ரெண்டாவது சாவுக்குரிய செலவு தான் பெருசா இருக்குமா. In foreign countries you have two expenses which will be more. One is for the marriage and for death. மேரேஜுக்கு 25 லட்சம் செலவாகுதுன்னா மரணத்துக்கு அடக்கத்துக்கு 25 லட்சம் செலவாகும். For marriages is 25 lakhs you'll have to spend, and also for the death funeral service you'll have to spend 25 அந்த lakhs. நாட்டுல உள்ள இது அப்படிதான். அங்கோட பெட்டி, அங்க உள்ள கல்லறை சொந்தமா தான் விலைக்கு வாங்கணும், காசு கொடுத்து. All the expenses, the tomb you have to buy, pay. அங்க இறந்துட்டா பாடி அங்க வைக்க மாட்டாங்க, உடனே அங்க சிமெண்ட் அங்க உள்ள ஃபியூனரல் ஹாலுக்கு தான் கொண்டு போவாங்க. The body when you die they'll not allow it there immediately. அது 3 நாள் 6 நாள் இருக்கு. அதுக்கு பிறகுதான் உனக்கு அதுக்குரிய வாடகை நீ கட்டணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் அங்க நடக்குது. It's a big process. We'll have to pay for the rent and all those things. இப்படி எல்லாம் இருக்குது. ஆண்டவரே ஆண்டவரே, Oh Lord, this is the Lord. எல்லா கொடுமை தூரமா போச்சு. All the terror went away. பயமும் தூரமா Fear ஓடிடுச்சு. went away. இன்னும் பேலன்ஸ் தான் வந்துருச்சு. Again God gave me நம்முடைய strength. ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். God will not forsake us. எந்த சூழ்நிலையில் நாம் கடந்து போனாலும் சரி, Whatever the situation we go through, பயமும் திகிலும் நம்மை மூடிக்கொள்ளும்படியாக வந்தாலும் சரி, even fear and terror can come to cover ஏனென்றால் us. நமக்காக சிலுவையில மரித்த ஒரு இயேசு நமக்காக இருக்கிறார். There's one Jesus who has died for us and the cross is there. கற்ப வேதனை படாதவளே, Oh barren, you have not ஆனா நீ born. செய்ய வேண்டிய காரியம் கர்த்தர் என்ன சொல்றாரு? What the Lord says that what you have to do, கெம்பீரித்து பாடு. it says you have to shout aloud. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கு What பாருங்க. the word of the Lord says, கெம்பீரித்து பாடு. you have to shout and எல்லா sing. சூழலிலும் நமக்கு கர்த்தர் ஒண்ணு தந்திருக்கிறார். நீ நல்லா கர்த்தரை பாடி துதிக்கணும். Break forth into singing and cry aloud is the word of God. ஹalleluya சொல்லுங்களே. You have to sing and நீ கர்த்தரை பாடி துதி. you have to sing and praise the Lord aloud. எனக்காக சிலுவையில மரித்தாரே, Why he has died for me in the மரித்து cross. உயிரோடு எழும்பினாரே, He has died and he has risen என் for me. வாழ்க்கையில எனக்கு நன்மை செய்தாரே, He has done goodness to me. அதை எண்ணி 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 பாடி பாடி துதிச்சு கொண்டே இரு. Keep counting and singing and praising for அதுதான் it. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். Those who are redeemed of the Lord. என்ன வாசிக்கிறோம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்க எசாயாவின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது என்ன What we read in வாசிக்கிறீங்க? the book of Isaiah எசாயா 35 அதிகாரம் 10 வசனத்துல 35:10, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் those who are redeemed of the ஆனந்த Lord, களிப்போடு பாடுகிறார்கள். oh with singing with everlasting joy in their கர்த்தரை hearts. துதிக்கும் பாடலை கர்த்தர் உன் நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். God has set up a song of praise. in your tongue. ஹalleluya Hallelujah. அதான் பாடுறோம். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகி. எல்லாரும் தெரிஞ்ச பழைய பாடல் தானே, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. Let us all sing together. பாட்டு எந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பின்னாடி எல்லாரும் அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு பாவ இரு. தருகிறார்.
Lord God has lifted us up. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? What does the word of God says? பிள்ளை பெறாத மலடியே, Oh barren, you have not borne. மகிழ்ந்து பாடு. Break forth into singing and cry கற்பவேதனை aloud. படாதவளே, You who have not labored with child. கம்பீரமாய் பாடு. Oh, it says that ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல நேசு எனக்காக மரித்தாரே. because the previous chapter says my Jesus has died for me. ஒரு வேதனை இல்லாம, No pain, ஒரு கஷ்டம் இல்லாம, no difficulties. என்னை அவர் தூக்கிட்டார். He has lifted me up. என்னை அவர் ஆசீர்வதித்தார். He has blessed me. சம்பாதிப்பதற்கு பலன் He gave தந்தார். me strength to earn money. என் வாழ்க்கையில சுகம் He தந்தார். gave me health. He எனக்கு ஜீவன் தந்தார். gave me life. அவரை பாடணுமா இல்லையா? Should we not sing அவரை or not? Should துதிக்கணுமா இல்லையா? we not praise him or அவரை not? ஆராதிக்கணுமா இல்லையா? Should we not worship him or அவருக்கு not? துள்ளி குதிச்சு. We have to sing aloud and jump and leap and praise. ஆமா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? What happened to you? ஆட்டுக்கடாக்களே, Now it says the lamb, it says இப்படி நீங்கள் துள்ளுவதற்கு உங்களுக்கு என்ன now நடந்துச்சு? the rams, what happened to you? மலைகளே, குன்றுகளே, Now the mountains and பர்வதங்களே, now mountains and hills. கூடி மரம் ஆராதிப்பதற்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு? What happened to you? எப்படி குன்றுகள் எல்லாம் துள்ளுவதற்கு என்ன நடந்துச்சு? Now what happened that you jump and leap? எங்களை அவர் மீட்டெடுத்தார். He has redeemed us. கரையம் கொடுத்து மீட்டுட்டார். He is with his price. He has அவர் redeemed பெரிய us. கரையை கொடுத்தார். He has paid a price. இதுக்கு நான் ஒரு கரையும் கொடுக்கல. I did not pay any price. அவர் கொடுத்த கரையம் தான் என்ன மீட்டு இருக்குது. His எத்தனை பேர் price which he has சொல்றீங்க? paid has redeemed me. நல்லா சொல்றீங்களே. Everyone say it well. நான் ஜெபிச்சதுதான். No, it's my prayer. சும்மா ஒண்ணு நினைக்காதீங்க. Do not think ordinary. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன் தெரியுமா? You know how many years I have எத்தனை ministered? வருஷம் ஜெபச்சோம் தெரியுமா? So many years I prayed. எத்தனை நாள் உபவாசம் போட்ட தெரியுமா? So many days I fasted. நீ அப்படி சொன்னேன்னு வச்சுக்க, டமான்னு தட்டி வச்சிருவார். If you say so, then God will corner you. ஏதோ கொஞ்சம் செய்யறேன் கிருபைக்கு தக்க. As per the grace, I am doing it. என்னால் இயன்றதை கொஞ்சம் நான் I பிரயாசப்படுறேன். am doing, laboring it, whatever is possible for me. நான் கொஞ்சம் தான். It is little. ஆண்டவர் பிரயாசப்பட்டதான் எனக்கு என்ன நடக்குது? பலனை நன்மை என்ற வாழ்க்கையில செய்து My கொண்டு God with his labor, he is giving me strength, goodness and blessings. ஆகையினால இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? Therefore what God does, என் வாழ்க்கையில பயங்கரமான பராக்கிரமசாலியா now God is an awesome God in my life. ஏன்னா எனக்கு செய்கிற காரியங்கள் சிவந்த சமுத்திரத்தை பிளந்துறார். But for me, he divides the Red Sea. எஸ்ஐயாவின் புத்தகத்தை நீங்க, சங்கீதத்தின் புத்தகத்தை நீங்க When you வாசிச்சீங்கன்னா, read the book of Psalms, சங்கீத 66 சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, Psalm 66, அதுல சொல்றாரு பாருங்க, He says, 5 வசனம் 6 வசனத்துல, now 5-6 verses, தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். come and see the works of God. அவர் மனுபுத்திரரில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். He is awesome in his doing toward the Son of Man. அவர் செய்கிற பயங்கரமானது என்ன? So what is the awesome doing what he does? கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். It says now he divides the sea into dry land. ஆற்றை கால்நடையாய் கடந்து போனார்கள். They went through the river on foot. அங்கே அவர்கள் கலிகூர்ந்தோ. There we will rejoice in ஏன் him. அவரை பாடி துதிக்கிறோம் தெரியுமா? Do you know why we sing and praise ஏன் him? தேவன்ல கலிகூறுகிறோம் தெரியுமா? Do you know why we rejoice in him? பெந்தகோஸ்தக்காரங்க பாடி துதித்து ஒழுங்க அமைதியா வந்து தோத்திரம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. Now this Pentecost people, they do not come silently and pray and go. They sing and worship and shout. கர்த்தரை பாடுவதற்கு அர்த்தம் என்ன? காரணம் என்ன? What is the reason that we sing to the Lord? கர்த்தருக்குள் கலிகூறுவதற்குரிய காரணம் என்ன? What is the reason that we rejoice in the கிறிஸ்தவ Lord? மார்க்கத்தில் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். The things which everyone in the Christianity should know. கடலை உறைந்த தரையாக மாற பண்ணினார் எங்களுடைய ஆண்டவர். My God has turned the sea into dry land. அவர் மனுபுத்திரரில் நடப்பித்த காரியங்கள் கிரியைகள் பயங்கரமானது. He is awesome in his doing towards the Son of Man. ஆற்றை கால்நடையாய் நடந்து போனாங்க. They went through the river on foot. ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். Why he did all this? அதனால யாத்திராகம புத்தகத்தில் நீங்கள் அதை பற்றி வாசிக்கலாம். We can read about this in the book of தேவன் Exodus. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? What he did before the Israelites. யாத்திராகம 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்க என்று When you read சொன்னா, Exodus chapter 13, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரத்தின் வழியா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கடந்து போக பண்ணினார். the Lord God led the Israelites through the Red Sea and through the wilderness. அவர்கள் எல்லாரும் அணியணியாய் புறப்பட்டு போனாங்க. They went as camps. அவர்கள் ஆனால் பைபிளை நீங்க வாசிக்கிறீங்க, தேவனாகிய கர்த்தர் அவர்களை சுற்றி நடக்க வச்சாரா. Now in the scripture we read the Lord God made them to wander and go around. பாருங்க, பெலிஸ்தரின் 17 வசனத்தை பாருங்களேன். Verses 17, இந்த ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல், then it came to pass when Pharaoh had let the people go that God did not lead them by the way of the land of the Philistines, although that was near of God said that perhaps the people change their mind when they see war and return to Egypt. சுவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியா அந்த ஜனங்களை சுற்றி போக பண்றார். So God led up the people around by the way of the wilderness of the Red Sea. ஈஸியா போயிரலாம்.
they can go easily. டக்குன்னு அந்த பெலிஸ்தியர் தேச வழியா போனா உள்ள போயிடலாம். By the land of Philistines, they can go immediately. 4 நாள் பயணம். It was 4 days 40 நாள் journey. பயணம். It was 40 days journey. 40 நாள்ல போய் சேர வேண்டியது They were supposed to go and reach in 40 days. எத்தனை வருஷம் ஆச்சு? How many years it took? 40 வருஷம் ஆச்சு. 40 years it took. சுத்தில நடக்க வைக்கிறார் ஆண்டவர். Now God made them to go இந்த around. ஜனங்களை எங்க கொண்டு வர்றாரு? Where he brought them, நேரா ஷார்ட்கட்ல உள்ள போக விடல. God did not allow them to go in shortcut. ஷார்ட்கட்ல உடனே ஆசீர்வாதத்தை தர மாட்டாரு. Immediately he will not give you a blessing in இந்த shortcut. ஜனங்களை கொண்டு வந்து He brought the people. அப்படியே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. He brought them and made them to stand before the Red Sea. அங்க வந்து நின்னுட்டாங்க. They came and stood by the Red Sea. என்ன நடக்குதுங்க? What happened there? ஜனங்கள் எல்லாம் இந்த பக்கம் ஓட முடியல. People are not able to run அந்த this பக்கம் side. போக முடியல. The other side. ரெண்டு பக்கம் ஒரு பெரிய மலை இருக்குது. Both the either sides there were mountains. முன்னாடி பார்த்தா சமுத்திரம் இருக்குது. Before there was Red Sea. பார்வன் யோசிக்கிறான். The Pharaoh was thinking, இவங்களை விடக்கூடாதுடா. we should not leave them. திரும்ப இவங்களை அடிமைகளை இழுத்துட்டு வரணும். We have to again enslave them back. அவன் பார்வை எடுத்துட்டு வர ராணுவ அவனுடைய ரதங்கள் எல்லாம் கூட்டிட்டு வர்றான். Pharaoh brought his armies and chariots. இவங்களை மறந்து பின்னாடி வந்துடணும். They should be afraid. They should return back to ஆனால் Egypt. ஜனங்கள் ஆண்டவர் என்ன செய்தார்? But what God did to the people, அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு பயங்கரமான காரியங்களை கர்த்தர் the Lord God did awesome things to the people there. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா The book of Jeremiah chapter 20 verses 11. அங்க தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Through the prophet the word of God to the people. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த காரியங்கள், The things which the Lord did to the people. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். But the Lord is with me as a mighty awesome one. எரேமியா சொல்றார் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். Jeremiah says the Lord is a mighty awesome one. இந்த 10வது மாசம் நீங்க சொல்லணும். In this 10th month you have to say, எந்த வேதனையும் நான் படல. no sufferings I'm going எந்த through. கஷ்டமும் போடல. No difficulties for me. ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிறவரிலும் But he who is in the world, என்னில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். he who is in me is greater than the one who is in the எங்கள் world. கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தரோ Oh, our Lord God, பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். as a mighty awesome one with us. பெரிய காரியங்களை செய்கிறவர். He does great things for me. வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருக பண்ணுகிறவர். He makes us to expand right and left. நான் சிரித்து போகும்படியாக அல்ல. Not to become low. நான் குறுகி போகும்படியாக அல்ல. Not to be shortened. நான் ஒடுங்கி போகும்படியாக அல்ல. Not to be oppressed. இன்னும் பாதாளத்தின் அடித்தட்டில் போகும்படியாக அல்ல. Not to go to the lower platform. இருளில் இருந்து இருளுக்கு அல்ல. Not from darkness to darkness. என்னை வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்துக்கு என்னை நடத்தும்படியாக. To lead me from light to light. நன்மையில நடத்தும்படியாக. To lead me in goodness. ஜெயத்தை அனுபவிக்கும்படியாக. To experience victory. தேவன் சில நேரங்களில் சுத்தி உன்னை நடக்க வைக்கிறார். Sometimes he'll make you to go around and round. ஆண்டவர் உடனே தந்துட்டா நல்லா இருக்குமே ஆண்டவர். Oh Lord, if you give quickly it'll be கண்டிப்பா good. உனக்கு தான் தருவார். Surely he'll give it to you. தேசம் உனக்குரியதுதான். Land is for you. ஆசீர்வாதம் உனக்குரியதுதான். Blessing is for you. விடுதலை ஆக்கினாரே. He has delivered you. உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாக்கப்பட்டது. For you a lamb is slaughtered. ஒரு மிருகம் உனக்காக பலியானது. An animal is slain for you. இயேசு உனக்காக சிலுவையில தொங்கினாரே. Jesus Christ hung for you on the cross. உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். He has prepared it for you. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தருகிறார். He has prepared it for the people those who tarry for it. ஏசாயா 64:4 வாசிக்கிற போல காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தருகிறார். Isaiah 64:4 he says those who tarry it shall be given to them. கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அவர் யாருக்கு வைத்திருக்கிறார்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். Corinthians chapter 2 verses 9 those who love him, those who tarry for him is prepared for them. ஆகையால் நான் காத்திருக்கிறேன். Therefore I tarry. காலங்கள் கடந்து போகலாம். Days may pass. ஆனால் கண்டிப்பா எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. Surely there is a blessing for me. இதுதான் காலேப் சொன்னாங்க. That's what Caleb said. இத உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் நான். And let me put it before காலேப் you. சொன்ன வார்த்தை என்ன? Where's the word of Caleb? அவன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless me. கர்த்தர் என்னை பெருக வைப்பார். The Lord will multiply me. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. என்னை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். He is the God who blesses me. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா When you read the book of Joshua chapter 11, காலேப் அவன் சொல்லுகிறான். he says, என்ன சொல்றான்? what he says? இந்த அந்த தேசத்தை எங்களுக்கு கர்த்தர் சொந்தமாக்கி தருவார். And the Lord God will make us to own this land. என்னுடைய ஆண்டவர் எனக்கு அந்த நன்மையை எங்களுக்கு தருவார். Our God will give this goodness to us. யோசுவா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும்போது Joshua 14:13, ஆசீர்வாத அந்த எப்ரோனை எனக்கு சொந்தமாக தருவார். and he will give Hebron to me. நம்முடைய முன்னேற்றத்துக்குரியதை கர்த்தர் நமக்கு செய்கிறார். Now the God does things of our development. ஒன்று அறிஞ்சுக்கோங்க, நம்முடைய வளர்ச்சிக்குரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு கண்டிப்பா செய்வார். One thing you have to understand, God will do everything and anything for our development. என்ன வாக்குத்தத்தத்தை
கொடுத்தாரோ அது ஆணையின்படி தான் கொடுக்கிறார். And whatever the promise he gives the promises with a vow and commitment. அது எப்படி ஆணையிடுறா தெரியுமா? Do you know how he makes the ஆணை promise? சொல்லி சொன்னா என்ன? So what is the promise? உறுதிமொழி கொடுத்து With the pledge he gives மரணம் வரைக்கும் until death. கண்டிப்பா அதை நிறைவேற்றிட்டு தான் உனக்கு முடிப்பேன். Surely I will fulfill it and finish it. இந்த வாக்குத்தத்தம் முடியறதுக்கு முன்னாடி நீ சாக மாட்ட, நானும் உன்னை விட மாட்டேன். Before the promise is fulfilled, you will not die, and I'll also not leave you. ஆகையினால் என்ன செய்கிறார்? What he does then, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்னா, if he has given a promise to உங்க you, கையை பிடிச்சு he holds your அவர் hand, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். he has made a promise, ஆணை இட்டிருக்கிறார். he has made a vow, உடன்படிக்கை he பண்ணியிருக்கிறார். has made a covenant. அது எப்படி போய் சொல்லும்? How it shall lie? அவர் மனுஷனா? Is he man? செய்வாரா செய்ய மாட்டாரா? Will he do it or not? அததான் காலேப் சொல்றான். That's what Caleb says. அப்புறம் காலேப் எனக்கு என்ன ஆசீர்வதிக்கணும்? He'll bless me. எனக்கு கர்த்தர் இந்த தேசத்தை எனக்கு சுதந்திரமா வச்சிருக்கிறார். The Lord God has kept this land as an inheritance for நீங்க me. என்ன சொல்லணும்? One, what do you have to say? எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். God has kept a blessing for me. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி He இருக்கிறார். said, I'll make you to see wonders. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நீ பெருகுவாய்ன்னு சொல்லி He இருக்கிறார். has told you shall expand right and left. அப்படி சொன்னா நீ என்ன நம்ம என்ன சொல்றது? Then he says, what we will அப்படி take. ஒண்ணும் வேண்டாம் பாஸ்டர். Oh Lord, no pastor, not so. அப்படி இருக்கிறது ஒழுங்கா இருந்துட்டா போதும். If whatever is there, let it be good for me. இருக்கிறது போதும், இனி அப்படி ஒண்ணு பெரிய ஒரு வளர்ச்சி எனக்கு வேண்டாம்னு சொல்றவங்க மாத்திரம் கொஞ்சம் கையை Those தூக்குங்க who பாப்போம். say it is enough what I am in state, I don't want any growth. பெருகணும் இல்ல? We want to multiply. வளரணும். We want to grow. கையை விரிச்சு காட்டுங்களேன். என்ன செய்யணும்? Expand your hand and show. வளரணும். Yes. ரெண்டு பக்கம் கையை விரிச்சு காட்டுங்களேன். Stretch out your hand and show. வெட்கப்படாம. Do not shame. நீ வெட்கப்பட்ட அதுவும் வெட்கப்பட்டு ஓடிரும். If you shame, you shall be shamed. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. பெருக பண்ணுவார். He'll make you to நான் expand. உன்னை பெருக செய்யும் தேவன் தான பாட்டு We பாடுனீங்க. sing, He is the God who நான் உன்னை expands. பெருக செய்யும் தேவன் அல்லவா? Am I not the God who expands நான் you? உன்னை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவோ? நான் உன்னை செய்யும் தேவன் அல்லவோ? நான் உன்னை தெரிந்து கொண்ட தேவன் அல்லவோ? நான் உன்னை பெருக செய்யும் தேவன் அல்லவோ? உம் காருண்யத்தினால், உம் கிருபையினால், உம் நன்மைகளினால் சிறந்திருப்பேன். உம் காருண்யத்தினால், ஹalleluya. உம் கிருபையினால், உம் நன்மைகளினால் சிறந்திருப்பேன். வாக்குத்தத்தம் எனக்கு தந்திருக்கிறார். He has given me a promise. நிச்சயமா அந்த வாக்குத்தத்தத்தை நான் அடைவேன். விசுவாசி. Surely I'll possess the promise. Believe that. ஒன்னு. One. இரண்டாவது, The second, நீங்க என்ன செய்யணும்? அந்த காலேபை போல like Caleb, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். my God is with me. கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்க விரும்புகிறேன். I desire to walk uprightly before my அதே God. யோசுவா 14 அதிகாரம் 8 வசனத்தை நீங்க When you வாசிச்சீங்கன்னா read Joshua 14:8, என்ன வாசிக்கிறோம்? what we read, ஆனாலும் என்னோடு வந்த ஜனங்கள் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். never, நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினேன். nevertheless, my brethren who went up with me made the heart of people melt, but I wholly followed the Lord my God. எல்லாரும் என்ன செய்யறாங்க? What they did, எல்லாருடைய இருதயத்தை என்ன செய்யறாங்க? what people made, கரைய பண்றாங்க. they made the heart to எல்லாரும் melt, இருதயத்தை களைய பண்றாங்க. and everyone made the people of the heart நானோ melt. But என் I உத்தமத்துல என்ன செய்யறேன்? wholly உறுதியா இருக்கிறேன். followed the Lord my God. காலேபுடைய அனுபவத்தை பாருங்க. See his experience. உத்தமத்தை விட்டு விலகு. I will not depart from uprightness. உண்மையை விட்டு விலகாதீங்க. Do not depart from என்ன faithfulness. கட்டடத்துல பொருத்தனம் பண்ணீங்களோ, Whatever the woe which you made to the என்ன Lord, வாயை திறந்து அறிக்கையிட்டீங்களோ, whatever you opened and confessed to the உங்களுடைய Lord, இக்கட்டுல தேவனுக்கு பொருத்தனம் பண்ணினீங்களே, in your trouble you made a vow to the Lord, கஷ்டமான நேரத்துல ஒரு சூழ்நிலையில நீங்கள் தேவனுக்கு ஒரு பிரதிஷ்டை பண்ணீங்களே, in a difficult state, in your troublesome state you made a consecration to the Lord. அதை விட்டு விலகாதீங்க. Do not depart from அதுல that. உறுதியா நில்லுங்க. Stand firm in that. கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவார். God will give you inheritance. நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினேன். But I wholly follow the Lord my God. அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு நான் விலகி போகல. I will not depart from my calling. கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆலயத்தில் வேரூன்றி பச்சையான ஒலிவ மரத்தை போல வேரூன்றி இருந்தேன். The temple which the Lord God has given me, have found me, I've been rooted into the temple like a green olive trees. கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட ஒரு விருட்சமாக
மரமாக கர்த்தர் என்னை ஏற்படுத்தி The வைத்தார். Lord God has formed me as a tree planted for the glory of the Lord in his temple. அதனால தான் அந்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா That's what we read in the book of Numbers chapter அந்த 14. சொல்றார் அவனோ உத்தமமாய் நடந்தான் சொல்றார் ஆண்டவர். The Lord God says he walked uprightly. 14ஆம் அதிகாரம் Numbers என்னாகமம் 14:24 பாருங்க. Numbers 14:24. அல்ல சொல்ற என் தாசனாகிய என்னுடைய காலே, தாசனாகிய வாசிங்க, வாசிங்க. காலேப் வேற ஆவி உடையவனாயிருந்து உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் உத்தமனாய் என்னை பின்பற்றபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஹalleluya. Hallelujah. He has அவன் followed என்ன me fully. காரியங்களை பார்த்தானோ, So whatever he has seen, எந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டானோ, whatever the promise he confessed, எந்த உண்மையை விட்டு தவறாதிருந்தானோ, he did not depart from his அவனை faithfulness. அவனுக்கு கர்த்தர் சொல்றாரு, To him the Lord says, நான் அதை சுதந்தரிக்க பண்ணுவேன். I'll bring into the land where என் he went. தாசனாகிய காலேப் My servant Caleb, வேற ஆவி உடையவனாக இருந்தான். because he has a different spirit in him. இருந்த 10 பேர்ல And amongst 10, 2 பேர் தான், Only 12 பேர்ல 2 பேர் தான், amongst 12, only 2. 10 பேரும் To 10, இருதயத்தை கரைய வைக்கிறாங்க. 10 made the people's heart melt. அதான் அந்த 14:12 வாசி, யோசுவா 14:8 வாசி. That's what we read in Joshua 14:8. என்னோட கூட வந்த ஜனங்க, People, those who came with me, ஜனத்தின் இருதயத்தை கரைய the வச்சு, brethren who went up with me made the heart of people melt. சிலர் இருதயத்தில் இருக்க விசுவாசத்தை எல்லாம் ஒழிச்சிருவாங்க. And some will disturb your faith and put down your faith. நம்பிக்கையெல்லாம் இழக்க பண்ணிடுவாங்க. They'll make your hope to lose. மேன்மையெல்லாம் இழந்து போக வச்சிருவாங்க. They'll make you to lose your excellence. ஐயோ, ரொம்ப நம்பி இருந்தங்க, Oh, I trusted them so much. வசனத்தை தான் நம்பி இருந்தங்க, I trusted them. தேவ சமூகத்தை நம்பி இருந்தங்க. I was trusting in God's இப்போ presence. இன்னுமா நம்பி இருக்கிற? Are you still trusting? ஆமா, நான் இன்னும் நம்பி இருக்கிறேன். Yes, still I trust. எல்லாம் என்னை விட்டு விலகி போனாலும் சரி, Everything may depart from அந்த me. யோபு போல சொல்லணும், Like Job, we have to say, என் ஆவி உள்ள வரைக்கும். until I have my spirit in யோபு me. என்ன சொல்றான்? What Job என் says, சுவாசம் உள்ள வரைக்கும் until I have a breath in என் me, உத்தமத்தை விட்டு விலகேன். I will not depart from my uprightness. ஆகையினால அவளுக்கு அந்த வாக்குத்தத்தம். Therefore, for him this promise. கொஞ்ச நாள் இருந்தங்க, I was there. சபைக்காக உறுதியா நின்னங்க, I was firm for the church. ஊழியக்காரங்க பக்கத்து நின்னங்க, I was standing by the servants of God. நல்ல ஊழியங்கள்ல பாடுபட்டங்க. I suffered in the ministry. I இப்ப labored in போனமா, the ministry. வந்தமா, We went and came, சும்மா எட்டி பார்த்தமா, just going and coming, peeping சோத்திரத்தோட போய்கிட்டே இருக்கிறேன். and just I'm greeting and moving on. ஏன்னா நீ உண்மை உத்தமமா நீ இருக்கும்போது அங்க சோதனைகள் வரும். When we have uprightness and we are holy, you will have temptations and உன் trials. இருதயத்தை கரைய பண்ணுகிற வார்த்தைகள் உனக்குள்ளே வரும். The words will come in your heart to make your heart melt. தேவ சமூகத்தை விட்டு தூரமா கொண்டு போக வேண்டிய காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். Things will happen in your life which will make you get away, depart from the God. எந்த பெருவெல்ல வந்தாலும் சரி, Whatever the great floods may come, எந்த பெருங்காற்று வந்து மோதினாலும் whatever சரி, the great winds can come and அது hit, நான் அக்கினியில நடக்க வேண்டியது வந்தாலும் சரி, even if you have to walk in the fire, நான் வெந்து போக மாட்டேன், I will not be burnt. நான் விட்டு விலக மாட்டேன், I will not depart. முன்ன வச்ச காலெல்லாம் பின்னுக்கு வைக்க I will மாட்டேன், not set back my step which I என் kept forward. உத்தமத்தை விட்டு நான் விலக I மாட்டேன். will not depart from my uprightness. கர்த்தருக்காக பாடுபடணும்னு வந்துட்டேன். I've come to suffer for Lord. நிந்தைய சுமந்துட்டு நான் ஓட்டத்தை ஓடணும், அதுக்கு நான் ஆயத்தமா I'm இருக்கிறேன். prepared to even if take up the reproach and run for God. பாடுபட்டு தான் ஓட்டத்தை ஓடணும், அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். Prepared to even suffer and run my race. எனக்கு ஒரு சுதந்திரம் நான் அடையணும். I have to possess an inheritance. for ஹalleluya me. சொல்லுங்களேன். Shout hallelujah. சுதந்திரத்தை அடையணும். I have to possess an inheritance. கூட வந்தவங்க எல்லாம் இருதயத்தை கரைய வச்சிட்டாங்க. Those who came along made the heart of people melt. அதான் என்னாகுமா 13 32 33 ல சொல்லி இருக்குது. That's what we read in Numbers 13, 32, ஐயோ 33. போகாதீங்க. Do not go. அந்த இடங்களெல்லாம் பெரிய பெரிய ராஜ்யத்துல பிறவிகளை பார்த்தேன். No, I saw great giants in the land. ஏனோக்கின் புத்திரரை பார்த்தேன். No, we saw the descendants of Enoch. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. They are all big giants. எல்லாரும் ஐயோ பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. Like when we see, we are before them nothing. ஐயோ எந்தாங்க போனோமோ தெரியல. Oh, I don't know why we went there. எந்தாங்க விட்டுட்டு வந்தோமோ தெரியல. Why we came from that place. ஐயோ முன்னாடி இருந்த இடத்துல இருந்திருக்கலாமா போல. It would be good if I would be there. ஐயோ எப்படி எல்லாம் நினைச்சோமோ. So much we were. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஆப்ஷன் அவங்களுக்கு எல்லாம் நல்ல அருமையான என்ன செய்ததுக்கு நல்ல பெட்டி ஆயத்தமா இருக்குது. Those who are saying சுதந்திரம் இல்ல. for them there's no inheritance, but there was a funeral coffin box ready for them. காஃபின் பாக்ஸ் ரெடியா இருக்குது அவங்களுக்கு. எல்லாருக்கு அவங்களுக்கு எல்லாம் What that? அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல. For them there's no நீ inheritance. அறிக்கையிட்ட வாக்குத்தத்தத்தை நீ இந்த பூமியில அடைய முடியாது. You the promise which you confess you cannot possess. இல்ல எனக்கு அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய நன்மை எனக்கு தருவார். God will give me a goodness of the promise. சொல்லுங்களே எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தருவார். God will give the promise to me. ஒண்ணு நான் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். One, I will not depart from my
my uprightness. வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. Keep declaring the promise. இன்னுமா பேசிக்கிட்டு இருக்கிறேன்? Are you still talking இன்னும் it? அந்த வார்த்தையை சொல்றேன். Are you still declaring இல்ல, it? நான் அறிக்கை செய்து கொண்டே இருப்பேன். No, சொல்லிக்கிட்டே I'll இருங்க. keep declaring it. Say that. ஒன்னு வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்காங்க. One, hold on to the promise firmly. உத்தமத்தை விட்டு விலகாதீங்க. Do not depart from the uprightness. அதே யோசுவா 14:7 நீங்க வாசிக்கிறது போல Joshua 16:7 when you அதுல read, சொல்லிருக்கு, இருதயத்தில் உள்ளபடியே மறு உத்தரவு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாலாம். it says from the heart, it was the word of him as it was from my heart, it says. காலேப் என்ன சொல்றான் பாருங்களேன். What Caleb says, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி சொன்னார். I was 40 years old when Moses the servant of Lord sent me from Kadesh Barnea to spy out the land. I brought back word to him as it was in my heart. மோசே என்னை அனுப்புறாரு. Now Moses sent me. பிதாக்கள் என்னை அனுப்புறாங்க. The fathers are sending me. எனக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாங்க. They gave me the promise of God. அத மாத்திரம் பார்த்துட்டு வர்றேன். I'm just seeing that and coming. அவர் நல்ல திராட்சை கொலை இருக்குன்னு சொன்னாரே. I see the clusters of grapes. அங்க மாதுளம் பழங்கள் இருக்குன்னு I see the சொன்னாரே. pomegranates. அங்க அத்திப்பழம் இருக்குன்னு சொன்னாரே. I see the fig fruits. அந்த தேசம் நல்ல மழை வரும்னு சொன்னாரே. He said the land will grow, flourish. பாலும் தேனும் ஓடுன்னு சொன்னாரே. He said the land flowing with milk and honey. அவர் சொன்னபடியே பார்த்தாரு. He saw what they said as it is. என்ன சொன்னாரோ அதுபடியே பார்க்கறாரு. No, he saw what they said as it is. ஆமா ஆமா. Yes, yes. பால் ஓடுது. Milk is flowing. தேன் ஓடுது. Honey is flowing. அங்க நல்ல குளிரா இருக்குது. It's cold. வானத்தின் மழை நீரை குடிக்குது. Drinks the rain. ஐயோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எங்கேயுமே பார்க்கல. Oh, this kind of fruits I have not seen anywhere else. நம்ம பழங்கள் எல்லாம் சின்ன சின்ன கிரேப்ஸா இருக்குது. All our fruits are small little grapes. நம்ம மாதுளம்பழம் எல்லாம் சின்ன சின்ன மாதுளம்பழத்தை தான் பார்த்தோம். Pomegranates are small pomegranates. நம்மளத்துல பார்த்தல அத்திப்பழம் சின்ன சின்ன பழத்துல The பார்த்தோம். fig fruits are little small ones. ஐயோ எவ்வளவு பெருசு. It's so big. ஐயோ அந்த டேட்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. See the dates is so big. ஓ எவ்வளவு அருமையானதா இருக்கு. So wonderful it is. இதெல்லாம் இருதயத்துக்குள்ள அள்ளிட்டு வர்றான். He brought all this in his heart. இதெல்லாம் தோள்ல சுமந்துட்டு வர்றான். Beard all in the shoulder. ஆமாங்க ஐயா கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா. Yes, I brought it. இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? யோசுவாவை காலேபோ. Joshua and Caleb what they brought. சில அத்திப்பழத்தை கொண்டு வர்றாங்க. Brought certain figs. சில கொஞ்சம் மாதுளம்பழத்தை கொண்டு வர்றாங்க. Certain pomegranates. நீங்க இங்க பாக்குறதுல இவ்வளவு பெருசுதான். கோயம்பேடுல நேற்று கூட பார்த்தா நல்ல இவ்வளவு பெருசு பரவாயில்லையே. Yesterday also I saw. இங்க உள்ளவங்களுக்கு பெருசுதான். It is also big. ஆனா இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்தவங்க பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கும். பழம்பழம் மாதிரி இருக்கும். If you go to Israel it will be big like அங்க பார்க்கணும் அந்த பழம் பார்த்து பழம்பழம் மாதிரி இருக்கும். It will be like no palm fruit. எவ்வளவு தேவன் எப்படி ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். How the God has blessed abundantly there. இந்த ஜூட்ஸா வரலையாப்பா. No, it's not like இந்த தேசத்துல பிறக்காம போனோமாப்பா. we have not born in this land like Jews. நம்ம ஊர்க்காரங்க இந்தியாவுல உள்ளவங்க the people of our land இந்தியா India நாடு நம்மள அயல் நாட்டு கூட துரத்து அனுப்ப மாட்டேங்குது. and this land doesn't allow us even to go to foreign. தைரியமா சொல்றேன் நான். Courage I'm telling. ஏனா இங்க நீங்க மாடு மேய்ச்சிட்டு இடங்கடா. You be feeding the cows. மாடு மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணிட்டு இடங்க. feeding the sheep and ஏனா doing வெளியில agriculture. போனா அந்த நாடு நல்லா இருக்கு நீ அத பத்தி புகழ ஆரம்பிச்சிருவே. if you go to foreign country you will start to praise about the land because the country is so good. இங்க உனக்கு கொடுக்கிற 1000 ரூபாய் பத்தி நீ பெருசா பேசு. you have to talk ரேஷன் அரிசி போடுறாங்க. talk about great about 1000 rupees ration rice. சமயத்துல உனக்கு 5000 10000 கொடுக்கறாங்க. during vote you are given 5000 10000 எல்லாம் கொடுக்கற. இத பத்தி நீ பேசிக்கிட்டே இங்க உட்கார்ந்துகிட்டே வெளிய போவாத. இதுதான் நம்மள மடக்கி வைக்குது இந்தியடா. you talk great about இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் கர்த்தர் ஒட்டச்சி எரியணும். Lord has to break all this out. ஆசீர்வாதங்கள் புறப்படணும். the blessings has to proceed. நாடுகளுக்குள்ள இருக்கிற வாசல்களை திறக்கணும். oh doors gates has to be opened. ஹalleluya சொல்லுங்களே. hallelujah. கர்த்தருடைய கோட்டைகளை உடைக்கணும். Lord has to break all the towers. 1000 வருஷ அரசாட்சியில பறந்து போவோம். அங்க இமிகிரேஷன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. in the millennial reel we will fly go everywhere, no immigration clearance. சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்குள்ள சிங்கப்பூருக்குள்ள போனா ஒரு இமிகிரேஷன் கிடையாது. when you enter into Singapore there's no immigration. உள்ள போன உடனே பாஸ்போர்ட் வைக்க வேண்டியதா. when you enter into Singapore just the உடனே கேட் திறந்து நீ போய்க்கிட்டே இருக்க வேண்டியதா. and gate will be automatically open, you have to just move on. வரும்போது நீ பாஸ்போர்ட் வைக்க வேண்டியதா, வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். when you come back no need to answer anyone, just keep the passport. நம்ம நாட்டுல ஏன் போற, எதுக்கு போற, when in our country நீ அது போணுமா, why do you have to go, அங்க அப்படி நீ காசு என்ன பண்ற, what is that, ஆயத்தத்தை கேள்வி பண்ணி அடுத்த நேரம் நீ ஊரை விட்டு போக கூடாது. நீ and they shame you so that எல்லாம் அவன் அப்ப விட்டு காசுல நான் போற மாதிரி பண்றாங்க இங்க இந்தியா நாட்டுல. in India country they do and they treat as if they are going in their money. கர்த்தர் நான் வச்சிருக்கிறேன் நீ போ அப்படி சொல்ல மாட்டேங்குது இந்த தேசம். ஒரு நாள் வர போகுது. this nation doesn't allow us to go. கர்த்தர் இந்த கூட்டத்துல உடைக்க போறார் ஆண்டவர். God is going to break all this. விசுவாசிக்கிறீங்களா? do you believe? ஹalleluya hallelujah. கர்த்தர் பாருங்க அவன் சொல்லுகிறான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றான். he brought everything and he said எல்லா அத்திப்பழங்களை கொண்டுட்டு வர்றான். brought the fig fruits, மாதுளை பழங்களை கொண்டு வர்றான். pomegranates, நல்ல திராட்சை கொலைகளை கொண்டுட்டு வர்றான். brought grape clusters. ஓ யோசுவாவும் காலேபும் தான் ரெண்டு பெரிய கொலைகளை தூக்கிட்டு வர்றான். now Joshua and Caleb holding the two clusters of grapes. இந்த பக்கம் ஒரு தோல்ல இங்க ஒரு
கட்டை இருக்குது. Now this side one shoulder rod. யோசுவா தோள்ல ஒரு கட்டை இருக்குது. Now in the Joshua's hair. ரெண்டு பேரும் தோள்ல புடிச்சிட்டு வர்றாங்க. Both of them holding it in the அந்த holders. எப்படிப்பட்டது? நம்ம இதலகான சின்ன இருக்கிற கொத்து மாதிரி கிடையாது. நம்ம அந்த காருக்கு முன்னாடி கொஞ்சம் தொங்க வச்சிருப்போம் கிரேஸ். Now the grape cluster is not like what you hang in the car. அதுல அது மாதிரி இல்ல கொஞ்சம் பிரேஸ் அப்படி It's not கிடையாது. like the cluster of grapes. பெரிய ஏன் ஹைட்ல இருக்குது அந்த திராட்சை கொலை. ஒரு ஹalleluya சொல்லுங்க. My height, the grape cluster. எவ்வளவு பெரிய கொலை. A big cluster. என்னால தூக்க முடியாது. I'm not able to take it. அந்த தூக்கிட்டு வர யார்ட்ட காட்டணும்? They take it, they have to show it. திராட்சை கொலை யார்ட்ட காட்டணும்? I have to show மோசே சொன்னாரே. Moses said, இதுதான் நமக்கு கொடுக்க போற தேசம். this is the land which is going to be given to us. திராட்சை கொலைகளை பார்த்தோம். We saw the cluster of grapes. அத்திப்பழங்களை பார்த்தோம். We saw the fig fruits. மாதுளை செடிகளை பார்த்தோம். We saw the pomegranate அதுல plants. சிலவற்றை நாங்க உங்களை கொண்டு வந்திருக்கிறோம். We have brought some of them for you. ஹalleluya. Hallelujah. இத கொண்டு வந்து அதையே வந்து சொல்றாங்க. And they brought and they said, அதனால இருதயத்துல இருக்கிற நல்ல காரியத்தை மாத்த நீ சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும். therefore when you keep talking the good things in your heart, declaring it, you'll get the inheritance. 10 பேர் சொன்னது என்ன? What 10 people said? 10 பேர் இதெல்லாம் அவங்க பார்வை கிடையாது. And 10 did not see all this. Their sight is not so. சிலருடைய பார்வை எல்லாம் அது இருக்கவே இருக்காது. Some sight is like this. They not கர்த்தர் see கொடுத்த this. வார்த்தைகளை பற்றி சிந்தை வராது. They do not have the mind of the word of God. சபையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்தாரே. God has given this promise in church. இந்த கர்த்தர் இப்படி கிரியை செய்தாரே. God has worked like this. தேவ மகிமை வெளிப்பட்டதே. God's glory revealed. தீர்க்கதரிசனம் இப்படி இடைப்பட்டாரே. The prophetic word நல்ல பாடல்கள் மூலமா இடைப்பட்டாரே. interacted with the song. நல்ல சாட்சிகளை தந்தாரே. God gave good testimonies. கிடையாது. No. இவங்க சொல்றது என்ன? What they say? இந்த ஆளு சாட்சி இப்படி சொல்லி இருக்க கூடாது. No, he should not have told the testimony like this. நீ என்ன சொல்ற? What do you say? நீ என்ன சொல்ற? What do you say? இல்ல பத்தியா? ஆமாக்கா. Yes. ஆமா பிரதர். Yes brother. ஆனா அப்படி கொஞ்சம் மாத்தி இருக்கணும். You should have changed it. அது சொல்லி இருக்க கூடாது. He should not like. ஆனா அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. But pastor preached. அந்த பிரசங்கத்துல ஏதோ சைடா யாரோ ஒரு ஆளை அடிச்ச மாதிரி இருக்குது. in the preach. தாக்குன மாதிரி இருந்துச்சு. He attacked someone in the message. He gave. நான் அப்ப கொடுக்கும்போது அந்த ஆளை கவனிச்சு அப்படி கூட்டத்துல இருக்கும்போதே பார்த்தேன். I was sitting in the நீ meeting. பாத்தியா? I was watching. இவங்க இதுதான் பார்த்தாங்க. They were sitting. கூட்டத்துல இருக்கும்போது in the meeting only I saw them. பார்த்து அப்படியே சேலை இப்படி திருப்பி விட்டுட்டு என்ன யாரும் பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒத்த கண்ணுல மறைஞ்சு நின்னே பார்க்க மர்மமாக பார்த்தேன். I saw covering with Miss Harry and see that how she are behaving. பாத்தியா? See. அதான் நடக்குது. That's what is happening. இதுதான் உனக்கு இருக்கு. அதனால ஆசீர்வாதம் இல்ல. Therefore no blessing. ஒன்னு சொல்றேன். One thing I'll வாக்குத்தத்தம் உனக்கு உண்மையானா the promise is true. அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய தகுதி உன்னிடத்தில் இருந்தாதான் நீ அந்த வாக்குத்தத்தத்தை அடைஞ்சு கொள்ள முடியும். And only when you have the qualifications, quality to receive the blessing, you can அந்த possess the promise of வாக்குத்தத்தத்துக்கு உன்னை blessings. தகுதி உள்ளவன் ஆக்குறதுக்கு தான் இந்த ஆராதனை, பாடல்கள், வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் உனக்கு தந்துகிட்டே இருக்கிறார். To qualify for the promise, make you worthy for the promise, the service, songs, message, all this is given to you. ஆண்டவரே நானோ என் வீட்டாரோ இந்த வாக்குத்தத்தத்துக்கு அந்நியரா போயிட கூடாது. Me and my household should not be disqualified for the promises. அந்த தேசத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி தருவீங்க. You are going to give this land to me. வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி இருக்கிறீங்க. You are told I shall expand right and left. இந்த வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறணும். This promise has to be fulfilled in my என் life. உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். I will not depart from your holiness. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. God is a companion to the upright. உத்தமத்தை விட்டு நீ வழி விலகாதே. Do not depart from your உன்னோடு கூட uprightness. ஓடினவர்கள் எத்தனை பேர் வழியை விட்டு விலகி போனாலும் சரி. How many ever those who run with you can depart, but you தேவ should not. அன்பை விட்டு விலகி போனாலும் They can சரி. depart from the love of God. சபையின் ஐக்கியத்தை விட்டு விலகி போனாலும் Depart சரி. from the fellowship of church. அழைப்பை விட்டு விலகி They போனாலும் can சரி. depart from the calling. நீ உறுதியா நில்லு. Stand firmly. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. நீ உறுதியா நில்லு. Stand firmly. அழைப்புல உறுதியா நில்லு. Stand firmly till the end. என்னோட ஓட்டத்துல கொண்டாங்க எத்தனையோ பேர் விலகி ஓடிட்டாங்க. Those who started the race with me, so many people departed. ஒரு ஆளு என்கிட்ட வந்து சொன்னா டிபிஎம்ல இருந்து வந்த பிரதர்ஸ் ஊழியக்காரங்க. Somebody came, those who came from ஒருத்தர் நின்னதில்ல. those who came out from TPM, நாலு ஓடுவாங்க. not one can stand. Not நாலு even ஓடுவாங்க. one. They'll run for some time. அதுக்கு பிறகு அப்படியே போயிடும். After that they'll just diminish. ஓடுறவங்க ஓடிட்டே இருக்கட்டும். Those who are running, let them run. ஆண்டவரே உம்முடைய கிருபையில நிக்கணும் ஆண்டவரே. Oh Lord, I have to stand in your grace. மத்தவங்க விழுந்தாலும் பரவாயில்லை, நாங்க உம்முடைய கிருபையினால எழுந்து நிமிர்ந்து நிக்கணும். Even if others fall, but we have to stand up, raise up and stand by your grace. தைரியமா சொல்ல முடியும். With courage we can say, அதுதான் என்னை இன்னைக்கு பயன்படுத்துது என்று சொல்ல முடியும். I can say that is what is using me today. வாசலில கர்த்தர் திறக்கிறதுக்கு காரணம் இல்ல. What is the reason for God opening many doors? என்ன அழைப்பு தந்தாலும் அழைப்பை விட்டு விலகாத. You do not depart from the calling of God. அபிஷேகத்தை விட்டு விலக வேண்டாம். Do not depart from the anointing. கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை விட்டு விலக Do வேண்டாம். not depart from the truth. கர்த்தர் சபையின் ஐக்கியத்தை விட்டு நீ விலகி போகாத. If you depart from the fellowship of அந்த church, உத்தமத்தில் உறுதியாய் நில்லு. stand firmly in the அந்த uprightness. இடத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். And I will bless you being in that அந்த place. இடத்தில் வைத்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். God will exalt you being in that place. கர்த்தர் உனக்கு என்ன வார்த்தையை உன் இருதயத்தில்
போட்டாரு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. Whatever the word which God has put in your heart, keep declaring that. இதுதான் காலேப் சொல்றான். That's what Caleb said. என்ன சொல்றான்? What he said? Moses, என்ன அனுப்புறாரு. he sent me. அப்ப அனுப்பும்போது எனக்கு 40 வயசு. When he sent, I was 40. இப்போ என்ன வயசு? What is my age now? 85 வயசாச்சு. Now I am 85. அப்போ இப்போ எனக்கு எத்தனை வயது? What is my age now? 45 வருஷமாக from this 45 years அதத்தால சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். I keep declaring that சுதந்திரம், inheritance, நமக்குரிய சுதந்திரம், my inheritance, காலங்கள் போனாலும் பரவாயில்லை, our inheritance, even if யார் மாண்டு போனாலும் பரவாயில்லை, even if anyone dies, எனக்குரிய பங்கை நான் அடைவேன். I will possess my portion. விசுவாசிக்கிறீங்களா? எனக்குரிய சுதந்திரத்தை அடைவேன். I will possess my inheritance. இத சொல்லிக்கிட்டே இரு. You have to keep declaring this. நடக்காம போச்சுனா என்ன பண்றது? What will happen if it doesn't happen? சிஸ்டர், சுகமாகலனா என்ன பண்றது? Sister, if you are not healed, what will happen? அப்படி சொன்னா அப்படிதான் போயிடும். If you say so, it will happen. இருதயத்துல எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல. I don't know what is going to happen in my heart. ஹாஸ்பிடல்ல போனா பாப்போம். In the hospital, let me go and see. கோர்ட்டுக்கு போனா பார்க்கலன்னா சொல்லி இருக்காங்க. இல்ல கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். No, God will heal me. எனக்கு விடுதலை தருவார். Give me deliverance. எனக்கு நன்மை தருவார். Give me goodness. என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை தருவார். Give me good life. என் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். Bless my business. எனக்கு நல்ல ஜெபத்தோட தான் கர்த்தர் எனக்கு துவக்கி விட்டிருக்கிறார். God with prayer he has started me. இது உள்ளத்துல உள்ள வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இரு. Keep declaring this word which is in your heart. நடக்கலனா என்ன பண்றது நீ சொல்ல கூடாது. Do not say if it didn't happen, what will எனக்கு happen? கர்த்தர் அப்படியே செய்வார். God will do it so for அது me. மாத்திரமல்ல, காலேபை பற்றி என்ன சொல்லி இருக்குது? What is told about Caleb next? அதை யோசுவா 14:11 வாசிச்சீங்கன்னா, Joshua 14:11, அந்நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. it says just as my strength was then, so now is my strength. அந்த பலன் குறையவே இல்லை. No, strength is not decreased. உங்களுடைய விசுவாசம் பலவீனப்படவே கூடாது. Your faith should not become weak. உங்களுடைய ஜெபம் பலவீனப்படவே கூடாது. Your prayer should not become weak. உங்க ஊழியத்துக்குரிய ஆவி பலவீனப்படவே கூடாது. Your spirit for ministry should not become weak. ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இருந்து ஊழியம் செஞ்சாங்க. A sister who worked with me, ministered with me before 40 years, she called me. யூடியூப்ல என்ற பிரசங்கத்தெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க, ஃபாலோ பண்றவங்க. She follows me in YouTube, hearing my messages. விசுவாசிகள் நீங்கலாம் பாக்குறீங்க இல்ல, அயல் நாடுகள்ல நிறைய பேர் பார்த்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. Believers, whether you are seeing it or not, but foreign many are following it and they are seeing அவங்க என்கிட்ட சொல்றாங்க, she said to me, முன்னாடி வாலிபத்துல எப்படி அவங்க எங்க கூட இருந்த ஊழியம் செஞ்சாங்க. she was with me in the சின்ன youth. சிஸ்டர் இருந்தாங்க. She was a younger sister and she was in the church doing ministry with me. அப்ப அவ சொல்றா, அன்னைக்கு இருந்தது அப்படியே தான் இருக்குது. Whatever was then is still with you today. வைராக்கியத்தை நீ இறக்க கூடாது. You should not lose your zeal. அன்னைக்கு இருந்த விசுவாசம் எனக்கு இன்னைக்கு இருக்குது. சொல்றீங்களா? Which I had, still have, you have to say that. அன்னைக்கு நல்ல விசுவாசம் இருந்துச்சு. I had good faith. அன்னைக்கு நல்ல ஜெபம் இருந்துச்சு. I had good prayer. அன்னைக்கு நல்ல உபவாசம் இருந்துச்சு. I had good fasting. அன்னைக்கு நல்ல எனக்கு கிருபை இருந்துச்சு. I had good grace then. அன்னைக்கு நல்ல ஆவியின் பலன் இருந்துச்சு. I had the strength in my spirit. அன்னைக்கு நிறைய அந்நிய பாஷை இருந்துச்சு. I had good unknown languages. அன்னைக்கு தீர்க்கதரிசன வரங்கள் இருந்துச்சு. I had the gift of prophecy then. இன்னைக்கு today அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருக்கு சொல்லணும். You have to say whatever was then, even திரும்ப today புதுப்பிச்சு கொள்ளுங்க. Or else renew it. இல்ல திரும்ப புதுப்பித்து கொள்ளுங்க. Or else renew, revive it. அன்னைக்கு இருந்த பலனை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. Oh Lord, restore the strength which I had then. சிம்சோனை போல கேளுங்க. Like Samson asked. ஒரு விசா ஆண்டவரே. One time Lord. திரும்ப அந்த சான்ஸ் எனக்கு திரும்ப தாங்க. Again give me one chance. இன்னைக்குள்ள பலன் போயிருச்சியா? My strength is lost. பலன் எல்லாம் போயிருச்சு. All my strength. எல்லாம் மொட்டை அடிச்சு வலிச்சிட்டாங்க. I have been shaved. My head is shaved. ஒண்ணுமில்லாம போயிருச்சு. I become nothing now. எனக்கு திரும்ப அந்த பலனை தாங்க. Give me the strength again. 85 வயசுல உபவாசம் எடுத்தாங்களே ஒரு அம்மா. A mother fasted in the age of 85. எடுத்தாங்களா எடுக்கலையா? Did she சொல்லுங்க. Did she or not? தேவாலயத்தில் இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்க? Being in the temple. என்ன செஞ்சாங்க? What she did? நல்ல சாப்பிட்டு தூங்குனாங்களா? Did she ate and slept? நல்ல ஃபெய்த்தோம்ல இருந்து சாப்பிட்டு தூங்குனாங்களா? Did she came to faith home, ate and slept? இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? What she did? டெய்லி ஜெபம் உபவாசம். Daily prayer. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. அப்போ அவங்க தான் இஸ்ரவேலின் ஆறுதலை கண்டாங்க. She saw the comfort of Israel. இயேசுவை கண்களால் கண்டார்கள். She saw Jesus with her eyes. ஆண்டவரே எனக்கு அந்த பலனை தாங்க. Oh Lord, give me that strength. விசுவாசம் எனக்குள்ள பலவீனப்படக்கூடாது. Faith should not be weak in me. ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தில் நீ காக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். Every day you should be preserved by the strength of God. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சுதந்திரம். For them only you have inheritance. வாக்குத்தத்தத்தின் சுதந்திரம் அதுக்கு தான் அவர்களுக்கு தான். And only for them you have the inheritance of your promise. பயங்கரமானவர். Oh God is awesome. என் விசுவாசம் பலவீனப்படல. My faith has not become weak, say that. கடைசியா சொல்றாரு. And finally he says, என்ன செய்றார்? What he did? 12 வசனம் 13 வசனத்துல வாசிச்சீங்களா? Verses 13. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரே, ஆனால்
கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். Now therefore give me this mountain of which the Lord spoke in the day, for you have heard that day of Anakim were there, and that the cities were great and fortified. It may be that the Lord will be with me, and I shall be able to drive them out of the land, as the Lord said. கடினமான இடம்தான். It is a difficult place. அது மலை நாடுதான். It is a mountain. மலைகள் இருக்கிற சும்மாவா? Being in mountain, is it அந்த தேசத்துல ஊட்டில போய் நம்ம போய் சும்மா டூர் போயிட்டு தான் வர்றோம். அங்க போய் இருக்கிறத பாருங்க. Ooty was only for tour we go and we stay in Ooty and come back. வீடு கட்டுறது சாதாரண வேலை It கிடையாது. is not easy to build a house there. அங்க வந்து ஒரு வீட்டு அமைக்கிறது சாதாரண வேலை The கிடையாது. setting up a house is not அங்க குடியிருக்கிறது சாதாரண காரியம் அல்ல. dwelling there is not an ordinary thing. அந்த மலை நாடு எனக்கு வேணும். I need the land of mountain. அங்க யார் இருக்கிறாங்க? Who is there? ஏலோக்கியர் இருக்கிறாங்க. No, you have the Anakim. அரடிப்பான பட்டணங்கள்லாம் இருக்குது. This is a fortified great அந்த city. ஏலோக்கியருக்கு முன்னாடி Before the Anakim, நாங்கெல்லாம் வெட்டுக்கிளியோல போல இருக்கிறோம் 10 பேர் சொல்றாங்க. some 10 said we are like grasshoppers before the giants. அந்த கடினமா இருக்குது. Now Caleb said, அந்த கஷ்டமா இருக்குது. it is difficult. அந்த இடம்லாம் எனக்கு வேணும். I need that difficult அந்த place. கடினமாக்குறதை நீ எடுத்துக்கொள்ளுங்க. Take up which is hard for you. கஷ்டமான பாதையா? Is it difficult path? சந்தோஷமா நீ ஏற்றுக்கொள். Accept it with joy. கடினமான பாதையா? Is it difficult path? நெருக்கமான பாதையா? Is it a narrow path? ஒருவேளை நீ வேலை பார்க்கிற இடங்களா இருக்கலாம். Maybe the place where you நீ work. ஊழியம் செய்கிற இடங்களா Maybe the இருக்கலாம். place where you minister. ஐயோ இந்த இடத்துல கொண்டு போட்டாங்க. Oh, they set me, appointed me in this ஐயோ place. இந்த இடத்துல வச்சிட்டாங்களே. They kept me in this place. இந்த இடத்துல நாங்கள் எப்படி நடக்க போறோம்? How shall we going to live here? ஒண்ணும் இல்லாம கொண்டு போயிட்டாங்களே. They've taken me having nothing. இல்ல அத உனக்கு கர்த்தர் சொந்தமாக்குவார். And God will make it to தேவனுடைய own பிள்ளை it. அது உனக்கு சுதந்திரமாகும். Child of God, that will become an அந்த inheritance to you. கடினமான பாதையை கர்த்தர் உனக்கு லகுவாக்கி தருவார். Lord will make this a difficult path easy to you. சொன்னபடியே கர்த்தர் உனக்கு அதை ஆசீர்வதித்து உனக்குரிய சொந்த தேசமாக மாற்றுவார். As God said, God will bless you and make you inherited to possess it. ஏசிபிஎம் புதுக்கோட்டையில் ஆரம்பிக்கிற காலங்கள்ல The time when we started the ACPM at அப்ப ஸ்டீபன் Pudukkottai, ராஜன் ஒரு பாஸ்டர் இருந்தாரு. we had a pastor called Stephen அவர் Raj. சர்ச்சை விட்டுட்டு அவர் மெட்ராஸ் வந்துட்டாரு. He left his church and came to அதுதான் Madras. முதல் கிடைச்ச ஹால். That was the first hall we got. அவர் நான் மெட்ராஸுக்கு போயிட்டேன். He said, I went to Madras. புதுக்கோட்டையில ஊழியம் செய்ய முடியாது. At Pudukkottai, you cannot do ministry. தம்பி உன்னை பார்த்தா நல்ல ஊழியம் செய்யற மாதிரி தெரியற. Brother, when we look, you looking like a person who can do ministry. வாலிப நல்ல திறமை இருக்குது உனக்குள்ள. You have good talent, you are in youth. இப்பமே இப்படி இருக்கறேன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம்? If you are like this now, before 30 years, how you will be? ஸ்பீடு தான். So speed. வேகம் தான். Fast. போய் ரோட்ல நின்னு பாடுறது தான். Standing in the road and singing. துதிக்கிறது தான், ஸ்தோத்திரம் பண்றது தான். Praising and shouting. எப்படியாவது கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் சொந்தமாக்குவார். Somehow the land which we stepped in, God will make us to own. ஜெபம் தான். Prayer. உபவாசம் தான். Fasting. ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு பைத்தியக்காரன் போய் சும்மா போவோம். Like madman going in the presence of the Lord. Let சும்மா us போய் go. டிராக்ஸ் கொடுப்போம். Just like that, let's go and give சும்மா drugs. வந்து ரோட்ல போவோம். Let's go in the road just like that. வைராக்கியத்தோட வெறியோட தான் நடந்தது. With great zeal for God we went. I went. பின் வாங்கி போகல. Did not set back. இந்த இடம் தான் கர்த்தர் காட்டிருக்கிறார். God has showed me this place. இத விட்டு நான் போக கூடாது. I will not depart. இங்க இருந்துட்டு தான் மற்ற தேசங்களுக்கு கடந்து போகணும். From this place I have to go to different other nations. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு இந்த புதுக்கோட்டையில பாறையில நாறு தான் உரிப்பாங்க. It says in நாறு உரிக்க Pudukkottai, முடியுமா? can you strip coir from the rock? பாறையில நாறு உரிக்க முடியுமா? From the rock can you strip out இதே coir? போல Similarly, புதுக்கோட்டையில ஒரு ஊழியம் செய்ய முடியாது. Pudukkottai no one can do ministry at all. புதுக்கோட்டையில காணிக்கை கிடைக்காது. You will not get offerings. ஒருத்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. Souls will not be saved. ஆத்துமா அறுவடை நடக்காது. No harvesting of souls. எல்லாம் கல்லா இருப்பாங்க. Everyone be like rock. அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க இந்த சென்னையில இருந்து புதுக்கோட்டைக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க. Therefore from Chennai many servants of God ministries helping to Pudukkottai. அப்ப பாஸ்டர் தயாளன் ஒரு பாஸ்டர் இருந்தார் ரெவரண்ட். இப்ப சமீபத்துல கத்தருக்குள் ஓட்டத்தை ஓடி முடிச்சார். Then we had a pastor reverend called Dayal and recently finished his race. அப்ப அங்க புதுக்கோட்டைக்காரங்களுக்கு எல்லாம் பொன்னி அரிசி கிடைக்குது. And Pudukkottai people they were getting ponni rice. வருஷம் Dress கொடுக்கறாங்க. Every year dress was given. வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு வாடகை கொடுக்கறாங்க. Those who are in the rented house rented was rent was நீங்க அத paid. போய் கேட்டீங்கன்னா இத தருவாங்க. அத வச்சிட்டு ஊழியம் செய்யலாம். You also go and ask for it, seek for it, they'll give you and you can with that do ministry. ஆண்டவர் ஒரே வார்த்தை I சொன்னாரு. prayed and Lord said only one அவங்க word. கிட்ட அதிகமா இருக்குமா என்கிட்ட அதிகமா இருக்குமா? Will they give you more or will I give you more? அவங்கள வணங்க போறியா என்ன வணங்க போறியா? You are going to worship and serve them or you worship and serve உனக்கு me? ஆகாரம் கொடுக்கிற அவர்களா இவர்களா? Are they feeding you or am I feeding you? அந்த வாசல் ஒரு நாள் அடைபடும். One day that door will be closed. ஆனால் இந்த வாசல் எப்பொழுது எனக்காக திறந்திருக்கும். But this door will be always open. ஆகையால் ஆண்டவரே நான் அங்க போக விரும்பல. Therefore God I did not decide to go there. நெருக்கம் என்றால் அவ்வளவு நெருக்கம். So much of troublesome and difficulties. கஷ்டம் என்றால் அவ்வளவு கஷ்டம். So hardship path. பாடுகள் என்றால் அவ்வளவு பெரிய பாடுகள். So great sufferings.
ஒரு ஃபேன் தான் தொங்கிக்கிட்டு இருக்கும் Only one fan in the hall. சிஸ்டர்ஸ் அந்த பக்கம் நாங்க இந்த பக்கம் படுத்துப்போம். Sisters will be lying down that ஒரு side, I ஃபேன் on this காத்து side. வேணும், வெயில் காலத்துல இருக்காது. Only one fan in the அது summer. ஒரு TLC பிலீவர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாரு. TLC believer got that fan. இன்னொன்னு வாங்கி போட்டுக்கலாம்னா பைசா கிடையாது. To put another fan, we had no money. கஷ்டமான சூழ்நிலை. A difficult state. 1/4 கிலோ சிக்கன் வாங்குவோம். A quarter kg chicken we used to அந்த buy. சிக்கனை சின்ன சின்னதா பொடிசா வெட்டுவோம். And chicken we cut into small pieces. அதுதான் குழம்பு. அதுல கூட நிறைய உருளைக்கிழங்கு போடுவோம். And we'll put so much of potatoes into it. போட்டு சாப்பிட்டு அது மத்தியானமும் சாப்பிடுவோம், ராத்திரியும் சாப்பிடுவோம். We'll keep it in the afternoon, eat afternoon, keep it for night. எவ்வளவு வாங்குறது? How much we got? இப்போ ஒரு ஆளுக்கு 1/2 கிலோ தேவைப்படுது. What? Now half kg a person eats. சோத்ரம். அது 1/4 கிலோ தான். 1/4 kg. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்னைக்கு Today. அந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கும். We were with joy then. இன்னைக்கு ராத்திரியா இல்லையா எல்லாம் காலி ஆயிடுச்சா? Night is it everything over? சட்டியில கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். Then the pot there is அதுல something கொஞ்சம் stick. சோற போட்டு விரவி We put rice. அதை சட்டி விடுறது We இல்ல. clean it and we eat that. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. கர்த்தர் பாத்துக்கிட்டே இருந்தாரு. Lord was watching all this. அந்தரங்கத்தில் பாத்துக்கிட்டே இருந்தாரு. The Lord was watching. புதுக்கோட்டையிலயா புதுக்கோட்டை. பாறையிலிருந்து கற்களிலிருந்து நான் பல பிள்ளைகளை உண்டாக்குவேன். I shall bring forth. ஏன் பாறையிலிருந்து நாறு மட்டும் நினைக்காத. And stones. அந்த ஒரு ஊழியக்காரங்க பாறையிலிருந்து நாறு தான் வரும், உரிக்க முடியுமா? அது கூட கிடைக்காதுன்னாங்க. Not even coir can be stripped out from the rock. என்னுடைய ஆண்டவர் அப்படி இல்ல. My God is not so. புதுக்கோட்டையில கல்லிலிருந்து சந்ததியை உண்டாக்கினார். God has brought descendants from the rocks. இன்றைக்கு 300 பேர் அந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. More than 300. கரங்களை தட்டி ஆராதிங்களே. Clap your hands and worship அவ்வளோ God. அன்னைக்கு பிரயாசப்பட்ட பிரயாசம் வீணா போகல. Labored in that day has not gone in அதுதான் vain. காலேப் கேட்டது. That's what Caleb asked. கடினமா இருக்குது. So hard. ஐயோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யலாமே. It'll be easy for to go and minister in a ministry in a free place. 10 பேர் தசமமாக கொடுக்கிற இடத்துல. The place where 10 people give tithes. ஊழியக்காரங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டா. Today when we transfer servant of God from one place to another. நான் இங்க இல்ல, நம்ம இடத்துல இல்ல, அந்த இடத்துல உள்ளவங்க. Not in the our church, different church. அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. டேய் They transfer to another place. எவ்வளவு காணிக்கை கிடைக்கும்? How much offering you get? இந்த சாட்சி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு சிரிக்கிறாரு. Pastor is sitting here and போகும்போது அங்க ரிப்போர்ட். How எவ்வளவு காணிக்கை much offering கிடைக்கும்? you get? எவ்வளவு தசமமாக How much tithe you கொடுக்கும்? get? இவங்க எவ்வளவு கொடுப்பாங்க? what they இதெல்லாம் இருந்துச்சுனா ஓகே. If you have that account. எல்லாத்துக்கு மத்தியில அடுத்தது ஒருத்தர் Beyond கேட்டார். everything someone asks. அங்க போனா மாட்டுக்கறி கிடைக்குமா? When you go there, ஒரு will you get கேக்குறாங்க. beef? இல்ல அந்த ஊர்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. That place will not get beef there. அப்போ பைத்தம்ல ஃப்ரிட்ஜ் இருக்குதா? Yeah, fridge and feed them. வாங்கி உள்ள வச்சு இதெல்லாம் கேட்டு ஒரு அளவுக்கு செட்டப் ஆனாதான் போவாங்க அங்க. With all this, only when the things are organized, they want to go into ministry. ஆனா நம்ம ஊழியக்காரங்க அப்படி இல்ல. அதுக்கு ஒரு ஹalleluya But சொல்லுங்க. our workers are not like that. Shout hallelujah. கடினமான பாதையா இருந்தாலும் சரி, Whatever the difficult path it is, ஒன்றுமில்லாத இடமா இருந்தாலும் சரி, even if you have nothing in the அந்த place, தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு சுதந்திரமாக்கி தருவார். God கரங்களை will make the தட்டுங்க. place inheritance to us. வாழ்க்கையில எந்த வியாபாரத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, Whatever the difficulties in your நீ business, ஆரம்பிச்சிருக்கிற தொழில் எவ்வளவு கடினமாக the இருந்தாலும் சரி, profession which you started, நீ may be வேலை difficult. பார்க்கிற இடத்துல பெரிய நெருக்கங்கள் கஷ்டமா இருந்தாலும் Maybe you சரி, have troubles and difficulties in the place where you அந்த work. இடத்துல எனக்கு ஒரு சாட்சி ஏற்படுத்துவார் விசுவாசி. God will make a testimony for you there. அந்த ஏனோக்கின் தேசத்தை, அந்த மலை தேசத்தை, அந்த கடினமாக்கப்பட்ட இடத்தை கர்த்தர் எனக்கு சொந்தமாக்குவார் The விசுவாசி. land of Enoch, the difficult place, the hardship place, the mountain, the God will make me to inherit it. அந்த தெருக்கல்ல என்ன சாட்சியாக்குவார் விசுவாசி. In that streets, God will make me a testimony. இந்த தெருல இங்க வந்து ஊழியம் செய்யும்போது என்ன எதிர்ப்பு தெரியுமா? Do you know when we started the ministry here, எதிர்த்தவங்க எல்லாம் கர்த்தர் உள்ள கொண்டு வந்துட்டார் பாருங்க. and in all the streets here, they சந்ததிகளை were all, கூட கொண்டு வந்து புடிச்சு உள்ள போட்டார். the Lord God, those who resisted, அவங்க இடத்துலயும் கூட கர்த்தர் ஊழியம் செய்யறதுக்கு வச்சிட்டார். God ஒரு brought ஹalleluya the சொல்லுங்க. descendants in the place, God எந்த வீட்டுல make ஒரு us to the ministry. பாட்டியம்மா கத்து பல 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 பலன்னு ஐயோ ஐயோ யாரெல்லாம் துரத்தி விட்டார், அதையும் சொந்தமாக்கிட்டார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. The opposite grandma, she used to scream and God வாய் chased them out. பேசாம இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்சிட்ட. Until you are not speaking, நல்லா you can இருந்துக்காங்க. escape. நீ பேசாதீங்க. You do not speak. உங்களுக்கு எதிரா யார் என்ன பண்ணாலும் ஒண்ணும் பேசாதீங்க. If anyone working against you, do not do anything. அமைதியா இருங்க. Be quiet. அதை நீங்க சொந்தமாக்க போறீங்க. You are going to own it. அந்த ப்ரமோஷனுக்குரியவன் தடுத்துக்கறான அதை உனக்கு கர்த்தருக்கு தர போறார். God is going to give you that promotion which is வியாபாரத்துக்கு எதிரா வந்து போட்டியா வந்து உட்கார்ந்துட்டானா? Is a someone coming sitting as a competition. ஏப்பா நான் தான் கடை வச்சிருக்கேன், நீயே வந்து போட்டி போட்டுருக்கிற. Why are you competing with me? I already have a shop. ஒண்ணு பேசாத. Do not speak. அமைதியா இரு. Be quiet. தன்னால ஓடியே போயிடுவான். He will run across. அவன் ஆட்களை அவன் சேர்த்து
உனக்கு தந்துட்டு போயிரும். ஒரு அல்லேலூயா All சொல்லுங்க. his belongings will be இந்த also given to தேவனுடைய him. செயல் பயங்கரமானது. God's is awesome இந்த God. தேவனுடைய செயல் பயங்கரமானது. His work is என் தொழிலை awesome. முடக்கிட்டாங்க. He has stopped my என் business. முன்னேற்றத்தை கெடுக்கிறாங்க. They stopped my growth. என் வளர்ச்சியை கெடுக்கிறாங்க. They stopped my growth. என் வாழ்க்கையை அழிக்கிறாங்க. They destroy my life. இந்த கடினமான பாதை தான். This is a difficult path. ஏனோக்கின் புத்திரர் இருக்கக்கூடிய இடம் தான். Descendants of Enoch are there. காலேப் தெரிஞ்சு அதுதான் எனக்கு வேணும். Caleb said, I want that. சொல்லுங்க அதுதான் எனக்கு வேணும். That I want that. இல்ல இல்ல அது வேண்டாம். No, I don't want. தயவு செய்து பாஸ்டர் ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray for அந்த me. இடத்துக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துர கூடாது. I should not get நீ transferred. வந்து ஜெபம் பண்ண சொன்னா If you come and pray. ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கு அதை தான் நீங்க கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். I will pray, Lord, give this to my children's. அந்த டிபார்ட்மென்ட்ல அந்த ஆளை எப்படியாவது மாத்தணும். This department somehow that தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray. அந்த பிள்ளைகளை அந்த இடத்துல வச்சு தான் நீங்க என்ன செய்யணும். Lord, you have to keep those children in that place. யாரும் சொல்லவே மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியுது. You will not say that. சொல்ல மாட்டீங்க. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க, அதனால தான் நீ சொல்ல மாட்டீங்க. Because you have suffered. ஹalleluya சொல்லுங்களே. எந்த இடம் உனக்கு கடினமா இருக்கிறதோ, whatever the place is difficult, எந்த இடம் உனக்கு கஷ்டமான பாதையா இருக்கிறதோ, கர்த்தர் உன்னை சுற்றி நடக்க பண்ணுகிறாரோ, God will make you to go around and லகுவாக around. சுதந்தரிக்கலாம். You can easily லகுவாக அறிஞ்சு கொள்ளலாம். You can easily possess it. கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை அந்நியன் அறிஞ்சு கொள்ளலாம். Now the strangers should know that the Lord is with கர்த்தரோ you. பயங்கரமானவர் என்பதை மற்றவர்கள் அறியணும். Others should know, oh, God is an awesome God. நீயும் உன்னுடைய தேவனுடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை நீ அறிந்து கொள்ள Also, வேண்டும். you should know that your God's name is a powerful name. கற்ப வேதனைப்படாதவளே, Oh, you have not labored. உனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். God is prepared நீ for you. கர்த்தரை பாடி துதிங்க. Oh, sing aloud and praise ஆர்ப்பரித்து God. கர்த்தரை துதிங்க. Shout aloud and praise Him. எல்லாரும் அப்படியே கண்களை Let மூடுவோம். us all close the eyes. ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். Let's submit ourselves into the hand of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. Oh Lord, you have a இந்த blessing. புதிய மாதத்திலே கர்த்தர் நன்மைகளானதை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். This new month, the Lord God has prepared ஆசீர்வாதங்களை goodness. உங்களுக்கு ஏற்படுத்தி He has வைத்திருக்கிறார். prepared a blessing for you. வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது. Promises for you. ஓ உங்களுடைய It's பிள்ளைகளுக்குரியது. for your children. நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு நீ பெருகுவாய். You shall enlarge and expand right and left. உன்னுடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்வாய். You shall receive your inheritance. உன்னுடைய சந்ததியாருக்கு அந்த சுதந்திரம். For your descendants, the உனக்கு உன் inheritance. சந்ததிகளுக்கு அந்த சுதந்திரம். For you and for your descendants, the தேவனுடைய generations, சபையே, the inheritance. கர்த்தர் உனக்கு அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். Church of God, God is giving you this சபை promise. இல்லாம பட்டாபுராமல் இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தல. Without being a church, God is not formed the church in சபை Pattabhiram. இல்லாம உங்க பகுதியில் அந்த சபை It's ஏற்படுத்தப்படவில்லை. not because there is no church, God has formed the church in Pattabhiram. எந்த இடத்துல இருந்தாலும் சரி. Wherever you are. ஐயோ கடினமா இருக்கிறதே. Oh, it is so difficult. ஆத்துமாக்கள் மனம் திரும்புகிறது இல்லையே. The souls are not repenting. ஆத்துமாக்கள் சபைகளுக்கு வருகிறது The இல்லையே. souls are not coming to the church. எவ்வளவு நாள் இந்த பாடு? How long this suffering? கர்த்தாவே எவ்வளவு நாள் இந்த How கஷ்டம்? long these difficulties? நீ சோர்ந்து போகாதே. Do not become weary. உன் பலன் குறைய வேண்டாம். Let your strength not reduce. அன்றைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. The strength what I had then, today is I have. நான் இருதயத்தை கரைய வைக்கல. I did not melt my heart. கர்த்தர் சொல்ல வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறேன். Declaring the promises. இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும். This nation shall belong இந்த to the Lord. தேசம் ஆசீர்வதிக்கப்படும். This nation shall be blessed. இந்த இடத்தில் தானே கர்த்தர் என்னை உயர்த்துவார். Same place God will exalt தேவனுடைய me. பிள்ளையே, நீ அதை விசுவாசிக்கிறாயா? Child of God, do you believe? விசுவாசிக்கிற உனக்கு அது பலன் செய்கிறது. Believe it will work for you. கர்த்தரோடு கூட சொல்லுகிறார். The Lord God says to you, கர்த்தர் பயங்கரமானவர். God is an awesome எரேமியா God. சொல்லுகிறது போல நீ ஒரு நாள் சொல்ல போகிறாய். You are also going to say, கர்த்தரோ God, பயங்கரமான is பராக்கிரமசாலியா, a mighty awesome God. பயங்கரமான பராக்கிரமசாலியா, He's a mighty awesome God. உன்னோடு கூட இருந்து He's being with you. செய்கிற காரியங்கள் Being with you. பயங்கரமாக He's இருக்கும். going to do mighty things. சுதந்தரிப்பார். You shall inherit. தேசத்தை You shall சுதந்தரிப்பார். inherit the land. நன்மையை You shall சுதந்தரிப்பார். inherit the goodness. செம்மையான கூடாரம் ஆசீர்வதிக்கப்படும். The upright stand shall be flourished. உத்தமனே, Oh, upright. நீ உத்தமனாக என்னை பின்பற்றினபடியா, Because you uprightly followed me. இருதயத்தின் உண்மையின்படி பின்பற்றினபடியா, Because with your faithfulness in your heart you உனக்கு followed தராம me. வர யாருக்கு தர போகிறேன்? Without giving to you. காலேபே, உனக்கு தராம வர யாருக்கு தர போகிறேன்? Without giving to you, whom else are we going to give? தேவனுடைய சபையே, Church of God. உத்தமமாக பின்பற்றுகிறேன் உத்தமியே, Oh, my upright, following உனக்கு uprightly. தராம நான் யாரு மற்றவர்களுக்கு என்ன செய்வேனா? Oh, I'm going to give it to you. Whom else are we going to give? என்னுடையதெல்லாம் உன்னுடையது. All of mine is yours. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், The Lord is looking at you. என்னுடைய சுதந்திரம் எல்லாம் All my உன்னுடையது. inheritance is yours. என்னுடைய சுகம் எல்லாம் உன்னுடையது. All my healing is yours. எந்த தேவனுடைய பிள்ளைகளும் மருத்துவமனைக்கு போக கூடாது. Child of God, none should go to hospital. வியாதி வந்த ஹாஸ்பிடலுக்கு செலவு பண்ண யாருக்கு வரக்கூடாது. No one should spend to hospitals. நான் அதுதான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். That's what I'm praying. என்னோட விசுவாசிகளுடைய பணம் ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது. My believers' money should not spend in என்னோட hospitals. விசுவாசிகளுடைய பணம்
பணம் கோர்ட்டுக்கு போக கூடாது. My believers' money should not spend in court. விசுவாசிகளுடைய பணம் லஞ்சமா போக கூடாது. My believers' money should not spend in அவர்கள் bribe. சேமிப்பு அவருடைய கரங்களில் இருக்கணும். Oh, their saving should be in their அவர்களுடைய hands. சுதந்திரம் அவருடைய கரங்களில் இருக்கணும். Their saving should be there in their hands. அவருடைய சந்ததிகளுக்கு உபயோகமாகணும். It should be used for their அந்த descendants. பணம் ஊழியர்களுக்கு செலவாகணும். Money should be spent for the அந்த ministries. பணம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். Money should be spent for the kingdom of God. மிஷனரிகளுக்கு உதவியா Help இருக்கணும். the ministries. ஓ சுதந்திரம் உம்முடைய ஜனங்களுக்குரியது. You should help the missionaries. அந்நியர் சூறையிட கூடாக Oh, ஆண்டவர். others should not take the inheritance. வாக்குத்தத்தத்தை சொந்தமாகணும். Promise should be owned. ஆண்டவரே அதை சொந்தமாக்குகிறவர். Do you own the கரங்களை promise? தட்டி கர்த்தரை Clap மகிமைப்படுத்துங்க. your hands and glorify God. வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மையுள்ளவர். வாவென்றழைத்தவர் மாறிடாதவர். வாக்குத்தத்தம் தந்த தேவன் உண்மையுள்ளவர். எல்லாரும் கரங்களை தட்டி வாவென்றழைத்தவர் மாறிடாதவர். நிச்சயம்